ஹரி ஹரி போல். ரொம்ப ரொம்ப நன்றி மயூரி. ரொம்ப அமிர்தமான ஒரு ஹரிநாமத்தை எங்க எல்லாருக்கும் வழங்கி இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஸோ இப்போ அடுத்ததாக நம்மளுடைய பாகவத கதாமிருத்தம் பகுதியில முக்கியமான நம்மளுடைய தொகுப்பாக பாகவதத்துல இருந்து நம்ம நிறைய பிரார்த்தனைகள், தேவர்கள் வழங்கிய பிரார்த்தனைகள் பகவானை நோக்கி, ஸோ அது சார்ந்த கதைகளும் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம். ஸோ இந்த வாரம் நமக்கு சிறப்பு விருந்தினராக நம்மளோடு இணைந்திருப்பவர்கள் மனோகரி ஹரிபிரதா மாதாஜி அவர்கள். மாதாஜி, எங்களுடைய வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய ஸ்ரீமண்டலி குழுவிற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி வந்து சுமார் 8 வருடங்களாக கிருஷ்ண பக்தி இதுல இணைந்து நிறைய வகுப்புகள் எடுத்துட்டு இருக்காங்க. சிறு குழந்தைகளுக்கான வகுப்புகள், பெண்களுக்கான பாகவதம், பகவத்கீதை வகுப்புகள் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி சொல்லணும்னா என்ன சொல்றது, ரொம்ப சின்சியரான ஒரு டிவோட்டி, ரொம்ப சீரியஸா ஸ்கிரிப்சர்ஸ் ரொம்ப நல்லா ஆழ்ந்து படிக்கக்கூடிய ஒருத்தங்க. மற்றபடி நிறைய குழந்தைகளுக்கு வந்து ஷார்ஜா பகுதியில் வந்து குழந்தைகள் பகவத்கீதை பாகவதம் படிக்கணும் அப்படின்னா இவங்களும் ஒரு டீச்சராக கிளாஸ் எடுத்து வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்கள அணுகலாம். ஸோ அந்த ஒரு முன்னுரையோடு அவங்க நம்மளோடு இணைந்திருது ரொம்ப மகிழ்ச்சி நமக்கு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா லலிதா மாதாஜி, வணக்கம். இந்த சத்சங்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஸ்ரீமண்டலி தாமோதர தேச யாத்ரா சித்தச்சாரு மாதாஜிக்கு, பெருமதிப்பிற்குரிய சித்தச்சாரு மாதாஜி அவர்களுக்கு எனது தாழ்மையான வணக்கங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. இங்க எல்லாருக்கும் இங்க இந்த சத்சங்கத்துக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எனது பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. So, நம்ம கிளாஸுக்கு போகலாம். Okay, so we'll start with the prayers. Okay. निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहुरसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमम् देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। शृण्वतां स्वकतः कृष्णः पुण्यश्रवणकीर्तनः हृदयन्तोऽस्य भद्राणि विदुनोति सुकृत्सताम् नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवते सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। वसुदेवं सुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। कदाश्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरेन् भवेत् विस्मृते विपरीतं स्यात् श्रीचैतन्य नमामि तम्। हरे कृष्ण। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा कदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतापदकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सगगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपिका कान्त राधा कान्ता नमोऽस्तुते। तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुस्तुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। ओम नमो भगवते वासुदेवाय।
ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. All glories to the assembled devotees, Hare Krishna. All glories to the assembled devotees, Hare Krishna. All glories to the assembled devotees, Hare Krishna. All glories to Guru and Gauranga. இந்த சத்சங்கத்தில் இருக்கக்கூடிய கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்குமே எல்லா புகழும் பெருமையும் உரித்தாகட்டும். எல்லா புகழும் பெருமையும் குருவுக்கும் கிருஷ்ணருக்குமே உரித்தாகட்டும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஓம் தத்சத். நாம சங்கீர்த்தனமஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஸ்தம் நமாமி ஹரிபதம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ so much. ஓகே. ஸோ எனக்கு ஸ்ரீமண்டலியில இருந்து தக்ஷ பிரஜாபதி நடத்திய வேள்வி அப்படிங்கிற ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இங்க வந்து ஸ்ரீமண்டலி பக்தர்கள் வந்து நிறைய ப்ரேயர்ஸ், நிறைய பிரார்த்தனைகள் பற்றி கேட்டிருப்பீங்க. பெரிய பெரிய நல்ல ஒரு எக்ஸால்டட் டிவோட்டிஸ், நல்ல பக்தர்கள் வந்து உங்களுக்கு நிறைய பிரார்த்தனைகள் பத்தி சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு மிகப்பெரிய தகுதி இல்லை, இருந்தாலும் இந்த பகவான் எனக்கு கொடுத்த குரு மகாராஜ் எனக்கு கொடுத்த இந்த சர்வீஸை அக்செப்ட் பண்ணிட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவங்க கூட இந்த ப்ரேயர்ஸை பத்தி ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கிறேன். ஸோ போன வாரம் உங்களுக்கு பெருமதிப்பிற்குரிய சுபாங்கி மாதாஜி வந்து தக்ஷ பிரஜாபதியை எப்படி வந்து பிரம்மா மற்றும் மற்ற தேவர்கள் வந்து படுத்தினாங்க அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு கிளாஸ் எடுத்திருந்தாங்க. சோ நான் என்ன நினைக்கிறேன்னா, இங்க புது பக்தர்களும் சில பேர் இணைஞ்சிருக்கிறாங்க. சோ அதனால ஒரு சின்ன முன்னோட்டம், இந்த தக்ஷன் யாரு, அவர் வந்து எந்த விதமான ஒரு வேள்வி நடத்த ஆசைப்பட்டாரு, அதனால என்ன சம்பவங்கள் நடந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு சின்ன ஒரு 10 நிமிஷம் இல்லாட்ட ஒரு 5 minutes நம்ம அதை பத்தி ஒரு சின்ன ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். சரியா? சோ இந்த தக்ஷன் யாரு அப்படின்னா, இவர் வந்து பிரம்மாவுடைய பையன். இப்போ இவர் வந்து பிரஜாபதிஸ்னாலே வந்து தே ஆர் வெரி இன்டெலிஜென்ட். என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கும் நம்புறேன் இல்லையா? ஓகே. சோ இவர் வந்து பிரஜாபதிகளுடைய தலைவர். சோ அந்த போஸ்டிங் கிடைச்சிடுது. சோ பிரஜாபதியா இருந்தவரை வந்து ஒரு பிரஜாபதியோட தலைவரா நியமிச்சாரு பிரம்மா. அப்ப வந்து என்ன ஆயிடுதுன்னா, எவ்வளவு படித்து இருந்தாலும் தான் அப்படிங்கிற அகங்காரம், கர்வம் வந்து தக்ஷனோட தலையில வந்துருது. இப்போ இந்த தக்ஷ பிரஜாபதிக்கு வந்து 8 பெண் குழந்தைகள் இருந்தாங்க. அதுல ஒரு பெண் குழந்தை தான் வந்து ஆக்சுவலி சதி. சோ சதி வந்து சிவபெருமான வந்து திருமணம் செய்ய ஆசைப்படுறாங்க. ஆனா தக்ஷனுக்கு வந்து இதுல பெரிய அளவுல விருப்பம் இல்லை. ஏன்னா அவரு வந்து பௌதிக கண்ணோட்டத்திலே இருக்கிறார். சிவபெருமான் வந்து அவரு எவ்வளவு பெரிய தூய்மையான பக்தர். ஆனா இவரு வந்து அந்த பௌதிக கண்ணோட்டத்தோட அவரை பாக்குறதுனால சிவபெருமானுடைய பெருமைகள் அவருக்கு ஒண்ணுமே தெரியல. அந்த மாயை மறைஞ்சிடுது. அதனால அவர் என்ன நினைக்கிறாரு, தன்னுடைய மகளை திருமணம் பண்ற அளவுக்கு ஒரு தகுதியானவர் அல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. ஆனா பிரம்மாவுடைய அறிவுரைப்படி அவர் தன்னுடைய பெண்ணை வந்து திருமணம் செய்து கொடுக்கிறார். சதிக்கும் அதுல மிகப்பெரிய ஈடுபாடு இருக்குது. சோ இந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில தக்ஷ பிரஜாபதி என்ன நினைக்கிறாருன்னா, நம்முடைய சுப்ரீம் பர்சனாலிட்டி காடுகள், நம்முடைய பகவானுக்கு ஒரு மிகப்பெரிய யஜ்ஞம் வளர்த்து அதுல இருந்து தனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரூட்டிவ் ஆக்டிவிட்டிஸ், அதாவது கர்ம காண்டம், அந்த இயல்புலதான் அவர் என்னோட்டத்தை தான் பாக்குறாரு. அதாவது ஒரு நல்ல வேள்வி பகவான சந்தோஷப்படுத்த நடத்தி அதுல இருந்து நிறைய பலன்களை தனக்கு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு வருது. ஆனா இதுல என்ன நினைச்சிடுறாருன்னா, இதுல என்ன அவர் தவறு பண்ணிடுறாரு அப்படின்னா, பகவான சந்தோஷப்படுத்தி அதன் மூலியமா பலன் அனுபவிக்கணும்னு நினைக்கிறாரு. முக்கியமான ஒரு விஷயத்த அவர் என்ன மறந்துடுறாருன்னா, பகவான் எப்படி சந்தோஷம் அடைவார், பகவானுடைய பக்தர்கள் சந்தோஷமா இருந்தால் மட்டுமே பகவான் திருப்தி அடைவார், சந்தோஷம் அடைவார். இவர் என்ன நினைக்கிறாரு, பக்தர்களை வந்து திருப்திப்படுத்துறது முக்கியம் இல்ல, பகவான நேரடியா நம்மளால திருப்திப்படுத்த முடியும் தான்கிற அகங்காரம் வந்துடுது இல்லையா அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா பகவான் என்ன சொல்றாரு, என்னை வழிபடுவதை காட்டிலும் என்னுடைய பக்தர்களை வழிபட்டால் நான் மிகவும் சந்தோஷமாகிறேன். மத் பக்த பூஜா
பூஜாப்தியதிகா அப்படின்னு பகவான் சொல்றாரு. சிவபுராணத்திலயும் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாவற்றையும் விஷ்ணுவுக்கு அளிப்பது மிகவும் சிறந்தது. அதை விட கிருஷ்ண பக்தர்களை வழிபடுவது மிகவும் சிறந்தது என்று சிவபுராணமும் சொல்லுது. சோ இத வந்து மறந்துடுறாரு. சோ யஜ்ஞத்தை வச்சு விஷ்ணுவ வந்து பக பகவான் விஷ்ணு வந்து நம்ம சந்தோஷப்படுத்தணும், ஒரு யாகம் வளர்க்கணும்னு நினைக்கிறாரு. சோ அந்த யாகம் வளர்க்கிறாரு. 2 மிகப்பெரிய யாகங்கள், யஜ்ஞங்கள் பண்றாரு. அது வாஜபேயம் அப்படிங்கிற மஸ்ட் யஜ்ஞம். 2வது வந்து பிரகஸ்பதி ஸ்தவம், பிரகஸ்பதி சவம். சோ இந்த 2 யஜ்ஞங்கள் வளர்க்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு 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 அசெம்பிளி, அந்த இம்பார்ட்டன்ஸ் யஜ்ஞத்துக்கு முன்னாடி ஆம், ஒரு யஜ்ஞம், ஒரு அசெம்பிளிய கேதர் பண்றாரு. ஒரு ஒரு ப்ரீ ப்ரிப்பரேஷன் சொல்லலாம். ஒரு யஜ்ஞா வளர்க்கிறாரு. அதுக்கு எல்லாரையும் அழைப்பு விடுக்கிறாரு. அப்ப அந்த யஜ்ஞ சாலைக்குள்ள அவர் என்டர் ஆகுறாரு. அந்த யஜ்ஞ சாலைக்குள்ள பிரம்மா இருக்கிறாங்க, சிவபெருமான் இருக்கிறாரு. இது ஃபர்ஸ்ட் நடத்தக்கூடிய யஜ்ஞம். அப்ப எல்லாரும் இருக்கிறாரு. இவர் என்டர் ஆகுறாரு. இப்ப என்டர் ஆகும்போது பாத்தீங்கன்னா, பிரம்மாவும் சிவபெருமானும் அவருக்கு எழுந்திருச்சு வந்து மரியாதை செலுத்தல. இது வந்து அவருக்கு ஒண்ணும் பெருசா தெரியல. தான் தலைவருங்க அகங்காரம் இருக்குது. ஏன்னா பிரம்மா தன்னுடைய தந்தையார். ஆனா சிவபெருமான் தன்னுடைய யாரு? தன்னுடைய ச மருமகன். அ ஏற்கனவே அவருக்கு பெரிய பிடித்தம் இல்ல. இப்போ சிவபெருமான் எந்திரிச்சு மரியாதை குடுக்கல அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆயிடுது? அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. கோவம் வந்துடுது. ஆனா சிவபெருமான் எத்தனை சிறந்தவர், அவருடைய மனசு எப்படி, அவருடைய கான்ஷியஸ்னஸ் என்ன அப்படின்னு தெரியல. சிவபெருமான் வந்து சங்கர்ஷனவ எப்பவுமே சதா சர்வ காலமும் தியானம் செய்வார். அவருக்கு இந்த பௌதீக எண்ணங்களிலே அவர் இல்ல. அதை தாண்டி எப்பவுமே ஆன்மீக சிந்தனைகள்ல எப்பவுமே ஆழ்ந்து இருக்கக்கூடியவர். சோ இந்த மாதிரி இருக்கும்போது கோவம் வந்துடுது. அப்ப வந்து ஒரு தகாத வார்த்தைகளால அவரை வந்து காயப்படுத்துறார். அப்ப எல்லாரும் சொல்றாங்க, இந்த மாதிரி நீ பேசாத அப்படின்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் இந்த கோபத்தினால பண்ணிடு. ஆனா சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வார்த்தை கூட பேசல. அவ்வளவு தக்ஷன் வந்து அவமானப்படுத்தினா கூட அவர் வந்து ரொம்ப அமைதியா இருக்கிறாரு. அவரு வந்து ஏன்னா பகவான் சொல்றாரு இல்லையா? பண்டிதா சமதர்ஷினஹா. பகவத்கீதையில பகவான் சொல்றாரு. ஏன்னா அவர்கள் வந்து எல்லாவற்றையுமே வந்து ஒரே மாதிரியே பார்ப்பாங்க. அ சோ தக்ஷின் வந்து இவ்வளவு கோவமா பேசிட்டு, எல்லாரும் சொல்றாங்க யாகசாலைய விட்டு வெளிய போகக்கூடாதுன்னு. ஆனா தக்ஷின் வெளிய போயிடுறாரு. அத தொடர்ந்து சிவபெருமானும் போயிடுறாரு. அவருக்கு அம் அவ்வளவு ஒரு ஒரு உன்னதமான குணம் சிவபெருமானுக்கு. அவரு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னா, திருப்பி வந்து இந்த வாஜபேயம் அப்படிங்கிற யாகத்த வந்து தக்ஷன் வந்து ஆரம்பிக்கிறாரு. அப்ப இவரு என்ன பண்ணிடுறாரு, வேணும் அப்படின்ட்டுன்னு எல்லாருக்கும் வந்து இன்விடேஷன், எல்லாரையுமே இன்விடேஷன் குடுக்குறாரு. ஆனா சிவபெருமானுக்கு மட்டும் இன்விடேஷன் அனுப்பல. வேணுன்ட்டு. அதே மாதிரி அதாவது முக்கியமாவே அவரை அவமரியாதை பண்ணணும் அப்படின்ட்டும், அதே மாதிரி யாகங்கள் எதற்கு நடத்தப்படுது அப்படின்னா, அங்க அந்தந்த தேவதைகளை சந்தோஷப்படுத்துறதுக்கு. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் ஒவ்வொருத்தர் குடுத்துறாரு. இப்ப நமக்கு எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட், வாட்டர் டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஹெட் இருக்கு இல்லையா? சோ இந்த மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ஒவ்வொரு தேவர்கள் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம வந்து அத அனுபவிக்கிறோம். சோ அவங்களுக்கு வந்து நம்ம ரிட்டர்னா ஏதாவது ஒரு நம்ம வந்து இப்போ பில்ஸ் எல்லாம் பே பண்றோம் இல்லையா? சோ அதே மாதிரி தான் யாகங்கள் வளர்க்கிறது. சோ இந்த யாகங்கள வளர்த்துட்டு அவங்களுக்குள்ள அந்த பகுதி ஆவிர்வாகத்த அவங்களுக்கு குடுக்கணும். அப்பன்னா அவங்க ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க. சோ அவங்க சந்தோஷம் அடைந்தா கண்டிப்பா நம்மளுக்கும் அந்த பலன் கிடைக்கும். இதுதான் வந்து யஜ்ஞங்கள். சோ ஆனா ஸ்ரீமத் பாகவதம் 11.5.32 என்ன சொல்லுதுன்னா, யஜ்ஞை சங்கீர்த்தன ரயர் யஜந்தி ஹி ஸ்ரீ மேதசாக. சோ இதுல வந்து இப்பொழுதெல்லாம் இந்த மாதிரியான யாகங்கள், மிகப்பெரிய கடவுள்களையே நம்ம வந்து கூப்பிட்டு வச்சு யாகங்கள்லாம் நடத்த முடியாது. சோ இப்போ வந்து என்ன பண்ணுது, எல்லா தேவர்களையும் சந்தோஷப்படுத்தணும். அப்போ முக்கியமா பகவான சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா, எல்லாமே நமக்கு என்ன வேணும்? அமைதி வேணும், பலம் வேணும், எல்லாமே கிடைக்கும். இல்லையா? சோ இப்போ வந்து இந்த காலகட்டத்துல என்ன பண்ணணும்? சங்கீர்த்தன யாகம். அதாவது ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே அப்படிங்கிற நாம சங்கீர்த்தன யஜ்ஞனம் தான் இந்த காலகட்டத்திற்கு ஏதுவானது அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் நிறைய இடங்கள்ல பதிவு செய்யுது. சோ இந்த மாதிரி இருக்கும்போது, இவரு வந்து வேணும்ட்டே சிவபெருமானுக்கு அந்த ஆவிர்வாகம் குடுக்கக் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு அவமரியாதை பண்ணணும்னு சொல்லிட்டு, அவருக்கு மட்டும் அ என்னது
இன்விடேஷன் அனுப்பல, எல்லாருக்கும் அவருக்கு. ஆக்சுவலி பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இந்த யாகத்தினுடைய பின் விளைவுகள் தெரியும் ஆகையால் அவர்கள் அந்த யாகத்திற்கு வரவில்லை. சோ இப்போ இந்த யாகத்தை பத்தி எல்லாரும் பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது சதியோட காதுல வந்து விழுது. சதி சொல்றாங்க, எனக்கு இந்த யாகத்துக்கு போகணும் அப்படின்ட்டு. ஆனா சிவபெருமானுக்கு ஞாபகம் வருது, இதுக்கு முன்னாடி நடந்த யஜ்ஞத்தை தனக்கு தன்னை வந்து தன்னை நோக்கி தக்ஷன் உபயோகித்த கடுமையான சொற்கள் வந்து அவருக்கு ஞாபகம் வருது. அப்ப அதனால அவரு சொல்றாரு, சதி அவரை வந்து சதிய போக வேண்டாம் அப்படின்னு தடுக்கிறாரு. ஆனா சதி வந்து ஒரு ஆர்வம், தந்தையினுடைய வீட்டிற்கு போகணும், தன்னுடைய கணவன் எந்த அளவுக்கு பெருமைப்படுத்தப்படுகிறார் அப்படிங்கிறதையும் பார்க்கணுங்கிறது ரொம்ப ஆர்வமா இருந்தது. அதனால அதையும் அந்த அவருடைய சொல்லையும் மீறி போறாங்க. சிவபெருமானுடைய பக்தர்களும் வந்து சதிய வந்து ஃபாலோ பண்ணி போறாங்க. சோ அங்க அவங்க போகும்போது தக்ஷன் வந்து அவமானப்படுத்துறாரு சதிய. அதே மாதிரி அவங்க பாக்குறாங்க, சிவபெருமானுக்கான அந்த ஆவிர்வாகங்கள், ஆகுதி வந்து எதுவுமே கொடுக்கப்படல. அப்போ வந்து அவங்க எதிர்த்து கேக்குறாங்க. அப்போ சக்ஷன் வந்து அத வந்து இன்னுமே வந்து சிவபெருமான தகாத வார்த்தைகளால் பேசும்போது சதியால் அதை தாங்க முடியல. சோ அவர் மூலியமாக கிடைத்த இந்த உடலை அவங்க வெறுத்துட்டு அவங்க வந்து வடக்கு நோக்கி இருந்து தன்னுடைய அக்னி, தன்னுடைய உடம்புல அக்னிய மேலெழுப்பி பகவான் சிவபெருமானுக்கு பிரார்த்தனைகள் பண்ணி அந்த அக்னியாலே தன்னுடைய உடம்ப எரிச்சுக்கிறாங்க. இது எல்லாரிடத்துல முன்னாடியும் நடக்குது. அப்போ கூட தக்ஷன் வந்து அதை தடுக்கணும்னு ஒண்ணுமே செய்யவே இல்லை. சோ இந்த மாதிரி இந்த நியூஸ் வந்து இந்த செய்தி வந்து நாரதர் மூலியமா சிவபெருமானுக்கு தெரியுது. இந்த சிவகணங்கள் எல்லாம் வந்து இந்த பிருகு அப்படிங்கிற முனிவர், பிருகு தான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா தக்ஷனுக்கு வந்து இந்த போதனைகள்லாம் செய்து இந்த யாகங்கள்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுக்கறது. சோ இந்த பிருகு வந்து வாய்ஸ் இஸ் வெரி ஃபீபிள்னு சொல்றாங்க. ஏ கிருஷ்ணா. பிருகு வந்து என்ன பண்ணிடுறாரு, ரிபுக் அப்படிங்கிற வீரர்களை விட்டு அவங்கள வந்து என்ன பண்ணிடுறாங்க, துரத்தி விட்டுடுறாங்க. சிவபெருமான் மிகவும் கோபமாக தன்னுடைய தலையில இருந்து ஒரு முடியை எடுத்து கீழே போட்டும் போது வீரபத்ரன் அப்படிங்கிற ஒரு அசுரர் வந்து கோபாபிஷேகமாக வர்றார். கரிய நிறத்தோட நெடுநடுவாக மிக உயரமாக இருக்கிறார். கண்கள் வந்து கோபமா இருக்குது. பற்கள் எல்லாம் அவருடைய டிஸ்கிரிப்ஷன் இப்படி பாகவதத்துல கொடுக்கப்பட்டிருக்குது. பற்கள் எல்லாம் வெளியே வந்து ரொம்ப ஒரு கோபமான ஒரு உருவத்தோட இருக்கிறாரு. அப்புறம் வந்து சிவபெருமான் சொல்றாரு, நீ இப்பவே போயிட்டு தக்ஷனை அழித்துட்டு அந்த யாகத்தை அழித்துட்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. சோ அதனால வீரபத்ரன் வந்து தன்னுடைய பூதகணங்கள், சிவபெருமானுடைய பூதகணங்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து எங்க போறாங்க, அந்த யாகசாலைக்கு போறாங்க. யாகசாலைக்கு போகும்போது அந்த யாக இடத்தை, அங்கு உள்ள மிருகங்கள், யாகத்திற்காக வைக்கப்பட்ட மிருகங்களை எல்லாம் கொல்றாங்க. அங்கு உள்ள அந்த அங்க இருந்த முனிவர்கள், சாதுக்கள் எல்லாரையுமே வந்து காயப்படுத்துறாங்க. சோ இதுல வந்து பிருகு முனிவருடைய தாடி மீசையும் இழுக்கப்படுது. அப்புறம் குஷா அப்படிங்கிறவருடைய பற்கள் வந்து உடைக்கப்படுது. அதே மாதிரி பகா அப்படிங்கிற கண்கள் பிடுங்கப்படுது. அது தேவன், அவர் ஒரு தேவன். அதுக்கப்புறம் தக்ஷனை வந்து தன் மரத்தால ஆகக்கூடிய ஒரு ஆயுதத்தால கழுத்தை வெட்டி அந்த கழுத்தை வந்து சிதையில போட்டு எரிச்சிடுறாரு வீரபத்ரன். இது தன்னுடைய காரியம் நடந்து அப்புறம் மலஞ்சலம் எல்லாம் தூக்கி வீசி அந்த யாகசாலையை நாசம் படுத்திடுறாங்க. இது நடந்ததுக்கு இதுக்கப்புறம் இந்த தேவர்கள் எல்லாருமே ஓடி போய் பிரம்மாட்ட வந்து வேண்டுறாங்க. இந்த மாதிரி யாகம் நிறுத்தப்பட்டது, இந்த இதெல்லாம் நடந்து போச்சு, நீங்க வந்து சிவபெருமான சமாதானப்படுத்தி இந்த யாகத்தை மீண்டும் தொடரணும். வாய்ஸ் இஸ் ஃபீபிள் சொல்றாங்க. இல்லையே, வாய்ஸ் கேக்குது. மத்த எல்லாருக்கும் சரியா கேக்குதுங்க மாதாஜி. கேக்குது, வாய்ஸ் நல்லா கேக்குதுங்க மாதாஜி. கிளியரா இருக்கு. ரொம்ப நன்றி. சப்போஸ் ஃபீபிளா இருந்ததுன்னா நீங்க திருப்பி ஜாயின் பண்ணி பாருங்க. மேபி இன்னும் அடுத்த தடவை உங்களுக்கு சரியா இருக்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நன்றி கமெண்ட்ஸ்க்கு. சோ இதுல வந்து என்ன ஆகுது, அப்போ எல்லாரும் பிரம்மாட்ட போகும்போது இப்ப பிரம்மா சொல்றாரு, ஓகே வாங்க நம்ம எல்லாரும் கைலாயம் போவோம். கைலாயத்துல பகவான் சிவபெருமான பார்த்துட்டு நம்ம அவர்கிட்ட வேண்டி திருப்பி இந்த யாகத்தை தொடர்றதுக்கான முயற்சியில ஈடுபடலாம் அப்படின்னு சொல்றாங்க.
ஸ்ரீமத் பாகவதம் கைலாயத்தோட ரொம்ப அழகா வர்ணிக்குது. ஆக்சுவலி தக்ஷன் தன்னுடைய சிற்றறிவால என்ன நினைச்சாரு, இவர் பரதேசி கோலத்துல இருக்கிறதுனால இவர்கிட்ட ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நினைச்சிட்டார். அதாவது பகவானுடைய பக்தர்களை நம்ம அப்படி பார்த்து எடை போடக்கூடாது. அவர்கள் எப்பவுமே எதுலயுமே ரினௌன்ஸ்டா இருப்பாங்க. ஏன்னா பகவானே பாத்தீங்கன்னா, பகவான் ஏன் சொல்றோம்னா, அவர்கிட்ட எல்லாமே இருக்கு. அவர்கிட்ட அழகு இருக்கு, அவர்கிட்ட புகழ் இருக்குது, அவர்கிட்ட வீரம் இருக்குது. ஆனா முக்கியமானது அவர்கிட்ட டிட்டாச்மெண்ட், அதாவது ரினன்சியேஷன். எல்லாம் இருந்தும் எதுலயுமே பற்றற்று இருக்கக்கூடிய நிலைமை பகவானுடைய தனித்துவம். பகவானுடைய தூய பக்தர்கள்கிட்டையும் அதுதான் தனித்துவம். சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, தக்ஷன் என்ன நினைச்சிட்டாரு சிவபெருமான்ட்ட, இவர் இப்படி இருக்கறனால இவர்கிட்ட ஒண்ணும் இல்லையா அப்படின்ட்டு. ஆனா கைலாயம் அவ்வளவு அழகா இருக்குதாம். கைலாயத்தை சுற்றி அழகநந்தா நந்தா நதிகள் பாயுது. ஆக்சுவலி அது கங்கா, பகவானுடைய தீர்த்தம். அதோடைய படிக்கட்டுகள் எல்லாம் மரகத கற்களால செய்யப்பட்டதாம். அங்கேயுமே கற்ப விருட்சங்கள் இருந்துதான். அவ்வளவு அதாவது குபேரனுடைய வீடே கைலாயத்துலதான். அப்போ அந்த குபேரனுடைய ரெசிடென்ஸை தாண்டிதான் யார் சிவபெருமான பார்க்க போறாங்க. சோ அவர்கிட்ட மாயா சக்தி, அதாவது துர்கா தான் அவருடைய மனைவி. மிகவும் அழகான ஒரு மனைவி அவரிடம். அதே மாதிரி குபேரனே வாஸ்தம் செய்யக்கூடிய ஸ்தலம் அவர்கிட்ட இருக்கு. ஆனா எல்லாம் இருந்தும் அவர் பகவானுடைய வைஷ்ணவானாம் யதா சம்போ, மிகவும் ஒரு பெரிய தூய்மையான பக்தர்னால இது எது இருந்தும் அவர் இல்லாத மாதிரி இருக்கிறாரு. அதனால அவரை தவறா நினைத்துக்கிட்டாங்க. அதனால தக்ஷன் மாதிரியான ஆட்கள் தான் அவரை தவறா நினைக்க முடியும். அதனால அதனுடைய விளைவுதான் அவர் கஷ்டப்பட வேண்டியது. சோ இது எல்லாமே பகவானுடைய ஒரு லீலை. சோ இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம பக்தரை எப்பவுமே டிஸ்டர்ப் பண்ணணும். கீழா நம்ம எடை போட்டு அவங்கள கஷ்டம் கொடுக்க கூடாது. அப்படி இருந்தால் மிகப்பெரிய விளைவுகளை நம்ம சந்திக்க வேண்டும் அப்படிங்கிறது இது பாகவதத்துல இது மூலியமா பகவான் நம்மளுக்கு உணர்த்துறாரு. சோ அங்க போய் பாக்குறாங்க. அங்க சிவபெருமான் நாரதர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஒரு மிகப்பெரிய பேனியன் ட்ரீ, அதாவது அது கீழே உட்கார்ந்து பேசுறாரு. அது 800 மைல் ஹைட்ல இருக்கு. அதனுடைய பிரான்ச்சஸ்ல 600 மைல்ஸ் லெங்க்த்ல இருக்கு. இப்ப நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, நாரத பஞ்சராத்திர விதி. அத சிவபெருமான் தான் நாரதருக்கு சொன்னது. அது ஒரு வைஷ்ணவ ஒரு அழகான லிட்ரேச்சர். அது எல்லாருமே நம்ம கோவில்கள்ல ஃபாலோ பண்றாங்க. அது சொன்னது சிவபெருமான். சோ நாரதர் மிகப்பெரிய சேஜஸ் கூட எல்லாம் இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்கிறாரு, அமைதியா இருக்கிறாரு. ஆனா அவர் கொஞ்சம் ரொம்ப ஸ்மைலிங் இல்ல, இஸ் லிட்டில் அமோரஸ். பிகாஸ் ஏன்னா இப்பதான் நடந்தது இல்லையா, இந்த விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சிருக்குது. அப்போ நீங்க கேட்டிருப்பீங்க, மாதாஜி அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க எப்படி சமாதானம் படுத்தினாங்க அப்படின்ட்டு. அப்போ சிவபெருமான் சொல்றாரு, இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் பெரிய பிரச்சனை, இதெல்லாம் பெரிய விஷயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. சின்ன குழந்தைங்க தவறு பண்ணா நான் தண்டிக்க மாட்டேன்னா, அதே மாதிரிதான் இதனால எனக்கு ஒண்ணும். அவர் ரொம்ப கேஷுவலா சொல்றாரு, இது ஒண்ணும் ஒரு பெரிய விஷயம் இல்ல அப்படின்ற மாதிரி ஈஸியா சிவபெருமான் சொல்றாரு. அது அவருடைய பக்குவம். அதுக்கப்புறம் இவங்க ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறாங்க. ஏன்னா சிறு பிள்ளைகள் தவறு செய்தால் நம்ம தண்டிக்கிறது இல்லையா, அதை நான் பெருசாலாம் எடுத்துக்கிறதே கிடையாது இதெல்லாம் அப்படின்ட்டு சிவபெருமான் பிரம்மதேவர்கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் கேக்குறாரு நிறைய. இப்ப தக்ஷனோட தலை போயிடுச்சு, இவருடைய பல்லு போயிடுச்சு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்ததுன்னா அப்ப அதுக்கெல்லாம் சொல்றாரு, தக்ஷனுடைய தலை ஒரு ஆடு, அதாவது அந்த யஜ்ஞத்துல வச்சிட்டு இருக்கக்கூடிய ஆட்டோட தலை அவருக்கு பிக்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஏன்னா அந்த ஆற்றினுடைய அளவுதான் அவனுடைய மூளை இருந்தது இல்லையா. சோ அதே மாதிரி குஷா அப்படிங்கிற அவர் அவருடைய சீடர்கள் வாயிலாவே, பல் இல்ல அவருக்கு, அவருடைய சீடர்களுடைய பல்லின் வாயிலாவே அவர் சியூ பண்ணட்டும், அவர் கடிக்கட்டும், ருசிக்கட்டும், கடிக்கக்கூடிய வஸ்துக்கள் இருந்தா கடிக்கட்டும். அப்புறம் யாருமே இல்ல, தனியா இருக்கிறாருன்னா வெறும் கடலை மாவு மட்டும் உட்கொண்டு வாழட்டும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி பகன் என்னும் தேவன் மித்திரனுடைய கண் வழியாக அவனுடைய ஆவிர்வாகத்தை, அவர் ஒரு தேவன், ஆவிர்வாகத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. யாருடைய கரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டதோ அவர்கள் எல்லாம் அஸ்வினி குமாரர்களுடைய புஜங்களால செயல்படுவார்கள். யாருடைய கரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டதோ அவர்கள் எல்லாம் பூஷணின் கரங்களால் செயல்படுவார்கள். ஏன்னா அவர்கள் எல்லாம் தங்களுடைய கரங்களை உயர்த்தி சிவபெருமானுக்கு எதிராக கோஷங்கள்
எழுப்பினார். அதனால இந்த தண்டனை எல்லாம் வழங்கப்பட்டது. சோ இந்த மாதிரி கொடுத்த உடனே என்ன ஆயிடுது, தக்ஷனுக்கு வந்து ஆட்டுத்தலை பிக்ஸ் பண்றாங்க. இப்போ தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிற மாதிரி தக்ஷன் எந்திரிச்சு வந்து தன்னுடைய தவற உணர்ந்து சிவபெருமான்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. சோ அவர் சொல்றாரு, நீங்க வந்து நீங்களும் விஷ்ணுவும் வந்து பிராமணர்களை கொன்றவர்களை கூட மன்னித்து விடுவீர்கள். உங்களுடைய மனம் அப்படிப்பட்டது. நீங்கள் என்னை தண்டித்தது உங்களுடைய காரணமற்ற கருணையால் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, இனி இவங்கள வந்து அந்த யஜ்ஞசாலை வந்து அசிங்கப்படுத்தப்பட்டது. இனி அதை தூய்மைப்படுத்தணும். ஏன்னா பகவானுக்கு அர்ப்பணிக்கப்படக்கூடியது எல்லாம் தூய்மையானதா இருக்கணும் இல்லையா? அது ஏன்னா விஷ்ணு விஷ்ணு யஜ்ஞங்கள் எல்லாமே தூய்மையானதா இருக்கணும். 32 ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். எதுலயுமே ஒரு குறைவு வந்துடக்கூடாது. அதனால என்ன பண்ணிடுறாங்கன்னா, புரோதாஷன் அப்படிங்கிற ஒரு நைவேத்தியத்தை வந்து யஜ்ஞ வேள்வியில வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க பகவானுக்கு. அப்படி செய்தால் அந்த இடம் புனிதமாகப்பட்டது என்று அர்த்தம். சோ அது எல்லாமே திருப்பி தூய்மைப்படுத்தி பகவானுக்காக அந்த நைவேத்தியத்தை ஆஃபர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தியானம் செய்து ஒரு தூய்மையான வெண்ணெயை வந்து என்ன பண்ணிடுறாரு, நம்ம தக்ஷன் வந்து யஜ்ஞத்துல சமர்ப்பிக்கிறாரு. அப்பதான் பகவான் வந்து நாராயண ரூபத்துல அழகா வர்றார். அவர் வரும்போது அங்கே அவரு உடம்புல இருந்து வரக்கூடிய தேஜஸ் வந்து அங்க நிக்கக்கூடிய எல்லாருடைய தேஜஸையும் உரைச்சிடுது. பகவான் வந்து ரொம்ப கருப்பு கலர்ல ரொம்ப அழகா தலையில ஒரு சூரியன் மாதிரி ஒரு கிரீடத்தை வச்சு சுருள் சுருளா கருப்பு வண்டு போல உள்ள சுருளான முடி வச்சு குண்டலங்கள் அணிஞ்சு ரொம்ப அழகா வந்து வராரு. அவருடைய முகத்துல எப்பவுமே அந்த ஒரு புன் சிரிப்பு அழகா இருக்கு. அவர் எப்படி வர்றாரு தெரியுமா? 8 கரங்களோட வராரு. எப்பவுமே 4 கரங்கள் தானே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா 8 கரங்களோட வராரு. அவர்கிட்ட சங்கு இருக்கு, சக்கரம் இருக்கு, கதா இருக்கு, தாமரை இருக்குது, வில் இருக்குது, அம்பு இருக்குது, வாள் இருக்கு. அவர் கைகள்ல அழகான தங்க காப்புகள் இருக்குது. ஓகேவா? சோ இந்த மாதிரி ரொம்ப அழகா வந்து வரார். பார்த்த உடனே எல்லா தேவர்களும் அவருடைய கால்ல விழுந்து வணக்கம் தெரிவிக்கிறாங்க. தக்ஷ பிரஜாபதியும் வந்து என்ன பண்ணிடுறார், தன்னுடைய பிரார்த்தனைகள் அங்க தக்ஷ பிரஜாபதி ஆரம்பிச்சு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா தங்களுடைய பிரார்த்தனைகளை பகவானுக்கு செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் வந்து இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு டாபிக். சோ இதுல வந்து 26ல இருந்து ஆரம்பிக்கு தக்ஷ உவாச்ச. சோ இதுல வந்து இந்த பிரேயர்ஸ் வந்து நம்மளால சொல்ல முடியுமா? அது ஒவ்வொருத்தருடைய மனநிலையை பொறுத்தது. இப்ப ஒரு காட்டுல வந்து ஒரு அம்மா போயிட்டு இருந்தாங்களாம். அவங்களுக்கு வந்து மூதாட்டி அவங்களுக்கு இது வந்து நிறைய கட்டுக்கட்டா என்னது அந்த மரங்கள் இருந்தது. அது மரத்துண்டுகள் இருந்தது. அதை எடுத்து தலையில வைக்க முடியலாம். கடவுள வந்து வேண்டுறாங்களாம். கடவுள் வந்து கேக்குறாரு, வந்துடுறாரு. என்னம்மா வேணும்? இல்ல இந்த கட்ட எடுத்து என் தலையில வச்சிடுறீங்களா கடவுளே அப்படின்னு கேக்குறாங்க. இதுதான் அவங்களுடைய பிரார்த்தனை. ஏன்னா பிரார்த்தனை வந்து அவங்களுடைய அந்த கான்சியஸ் பொறுத்து, அவங்களுடைய மனதை பொறுத்தது, மனதின் நிலையை பொறுத்தது, அவங்களுடைய உணர்ச்சி, அந்த எண்ணங்கள் எப்படி இருக்குதோ, எண்ணங்களின் வளர்ச்சியை பொறுத்தது. அதே மாதிரி நம்மளுடைய பிரார்த்தனைகள் வந்து நம்மளுடைய சக்தியினால நம்மளால பண்ண முடியாது. பகவானுடைய கருணை இருந்தாதான். ஏன்னா அவரை வந்து போற்றி புகழணும் அப்படின்னா அவரை போற்றி புகழ முடியாது. அவருடைய காரணமற்ற கருணை இருந்தால் மட்டுமே நம்ம பகவானை பத்தி பேசவோ பகவானை பத்தி போற்றி பாடவோ நம்மளால முடியும். சோ இந்த பிரேயர்ஸுக்கு பகவானை பத்தி பிரார்த்தனைகள் செய்வதற்கே பகவானுடைய காரணமற்ற கருணை கண்டிப்பா நம்மளுக்கு தேவை. சோ இப்ப வந்து பதம் 26 தக்ஷ உவாச்ச. தக்ஷ உவாச்ச ஸ்ரூதம் ஸ்வதாம்னி உபராதி ஸ்ரூதம் ஸ்வதாம்னி உபராதா கில புத்தி அவஸ்தம் சின்மாத்ரம் ஏகம் அபயம் प्रतिशिष्ट्य मायां तिष्ठं स्तनयव पुरुषत्वम् उपेत्य तस्याम् आस्ते भवान् अपरिशुद्ध இவாத்மதந்திரஹ. இது வந்து பதம் 26. இதனுடைய மொழிபெயர்ப்புன்னா மொழிபெயர்ப்பு என்ற பொருளுரை வழங்கியவர் தவ திரு பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் அவர்கள்.
ஜெய் ஸ்ரீல பிரபாத். முழு முதற் கடவுளை தக்கன் பிரார்த்தித்தார். எனது வணக்கத்திற்குரிய பகவானே, அனைத்து யூக நிலைகளுக்கும் மேலானவராக விளங்குகிறீர். நீவிர் முற்றிலும் ஆன்மீகமானவர். அச்சம் என்பது அறவே இல்லாதவர். பௌதீக சக்தியினை எப்போதும் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பவர். பௌதீக சக்தியில் நீவிர் தோன்றிய போதிலும் உன்னதமான நிலையில் இருப்பவர். எப்போதும் உலகியல் குற்றங்களில் நின்றும் விடுதலை பெற்றவராக நீங்கள் விளங்குகின்றீர். ஏனென்றால் நீவிர் முற்றிலும் தன்னிறைவு பெற்றவர் ஆவீர். இது தக்ஷன் பகவானிடத்தில் சொல்லக்கூடிய பிரார்த்தனை. இப்போ இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, பகவான் முழுமையானவர். ஓகேவா? சோ இப்போ இங்க உள்ள பிரேயர்ஸ பத்தி நீங்க கொஞ்சம் கவனிச்சுக்கணும். இவங்க ஏற்கனவே ஒரு கஷ்ட காலத்தை தாண்டி அந்த கஷ்டத்தினால ஒரு நிவர்த்தி அடைஞ்சு இப்பதான் ஒரு ரிலாக்ஸ்டா இருக்கிறாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகி திருப்பி முழுசா இந்த யாகத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ பகவான் வந்திருக்கிறாங்க. சோ ஒரு கஷ்டப்பட்டு, அதாவது ஒரு அனுபவம் அடைஞ்சிருக்குது. அதனால இவங்க ஒவ்வொருத்தரா பிரார்த்தனைகள் பண்ணினாலும் ஒவ்வொருத்தரும் நேரடியா சொல்ற ஒரு கருத்து ஒண்ணு இருந்தாலும் அவங்க அது இன்டைரக்டாவும் அதுல ஒரு கருத்து இருக்கு. ஏன்னா எல்லோரும் இந்த குற்றத்தில் ஒவ்வொரு பகுதி இருக்கு. இந்த யாகம் நிறைவேறாமல் போனதுக்கு எல்லாருமே ஒவ்வொரு காரணம். தக்ஷன் ஒரு காரணம், பிருகு ஒரு காரணம். சோ இந்த மாதிரி அவங்க எல்லாம் அதுல சம்பந்தப்பட்டவங்க. அதனால அவங்களுக்குள்ள ஒரு சுய இதுவும் பண்ணிக்கிறாங்க. சோ ஒவ்வொருத்தரையுமே அவங்க டினோட் பண்றாங்க, இன்டைரக்டாவும் மீன் பண்றாங்க. சோ நம்ம அதையும் பார்த்துக்கலாம். சோ இதுல தக்ஷன் பகவானை இப்படி பிரார்த்தித்தாலும் நீங்க ஃபுல்லா நீங்கள் அறிவினால், சுத்தமான அந்த அறிவினால் சூழப்பட்டவர் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல இவர் பிரார்த்தனைக்கணும், நீங்கள் உங்களுக்கு அச்சமே கிடையாது. நீங்கள் எதுலயும் பூரணம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யத்தை நம்ம சொல்றோம் இல்லையா? எல்லாத்துலயும் பூரணமானவர் பகவான். உங்கள்கிட்ட குற்றம் என்பதே கிடையாது. நீங்கள் உன்னதமான நிலையில் நீங்க தன்னிறைவு பெற்றவர். நீங்க எல்லாத்துலயுமே சாட்டிஸ்ஃபைடா இருக்கிறீங்க. உங்களுக்குள்ளே நீங்க சாட்டிஸ்ஃபைடா இருக்கிறீங்க. வெளியில இருந்து ஏதாவது உங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு இல்ல அப்படின்ட்டு அவரு சொல்றாரு. ஆனா இதுல இன்டைரக்டா என்ன ஒரு விஷயம் சொல்றாரு அப்படின்னா, இப்போ சிவபெருமான் முதலிய மற்ற தேவர்கள் அவர் இருக்கிறாங்க. அப்போ அவங்க மத்தவங்கள என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சில சமயங்கள்ல இக்னரன்ஸ். இப்ப நீங்க பூரணமான அறிவோட இருக்கிறீங்க. ஆனா அவர்கள் சில சமயங்கள்ல ஒரு இக்னரன்ஸ்குள்ள வர வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குது. அவங்கள மீறியும் சில சமயங்கள்ல சில தவறுகள் நடந்தது. நீங்கள் தவறை இழைக்காதவர் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டைரக்டா அவரு சொல்றாரு. யாரு? தக்ஷ பிரஜாபதி இந்த ஒரு பிரேயர்ஸ்ல இன்டைரக்டா குறிப்பிடுறார். இதுக்கு ஆக்சுவலி பொருளுரை பிரபுபாதர் கொடுக்கல. இதுக்கப்புறம் 27வது பதம் ருத்விஜ ஊஹஹ. அது புரோகிதர்கள் பேசுறாங்க. தக்ஷ பிரஜாபதிக்கு அப்புறம் அங்க உள்ள அந்த யாகசாலையில் இருக்கக்கூடிய அந்த புரோகிதர்கள் பேசுறாங்க. ருத்விஜ ஊஹஹ தத்வம் ந தேவயம் அனஞ்சருத்ரஷாபாத் தத்வம் ந தேவயம் அனஞ்சனருத்ரஷாபாத் கர்மணி கர்மணி அவக்ரஹ தியோ பகவன் விதாமஹ தர்மோபலக்ஷணம் இதம் த்ரிவ்ருத் அத்வராதக்யம் ஞாதம் யத் அர்த்தம் அசி தைவம் அதோ வியஸ்வஸ்தாஹ. இது ருத்விஜ ஊஹஹ. புரோகிதர்கள் என்ன சொல்றாங்க? புரோகிதர்கள் தங்கள் பிரார்த்தனையில் கூறினர், ஓ பௌதிக மாசுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பகவானே, சிவபெருமானது வீரர்களின் சாபத்தினால் நாங்கள் பலரும் செயல்களில் பற்று உடையவர்கள் ஆனோம்.
இவ்விழிவற்ற நிலையினால் உம்மை பற்றி எதுவும் அறிந்திலம். அதற்கு மாறாக வேள்வி சடங்குகளை செய்ய வேண்டும் என்ற வேண்டுதலினால் நாங்கள் இப்போது வேத அறிவின் 3 நெறிமுறைகளுடன் ஒன்றி போயிருக்கிறோம். நீரே தேவர்களுக்குரிய அவர் பாகத்தினை விநியோகிக்கும் ஏற்பாட்டினை செய்திருக்கிறீர் என்று நாங்கள் அறிவோம். இதுல வந்து நான் ஒரு முக்கியமான விஷயம், நான் வந்து இந்த கதையை, தக்ஷனோட கதையை சொல்லும் போது விட்டுட்டேன். ஆக்சுவலி தக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் சிவபெருமான அவமானப்படுத்தும் போது அவர் பரம் வைஷ்ணவாங்கிறதுனால அவர் வந்து ஒண்ணுமே சொல்லாம போயிட்டாரு. ஆனா இந்த சிவபெருமானுடைய மிகப்பெரிய பக்தர் வந்து நந்தி இல்லையா, நந்தீஸ்வரர். அவர் வந்து என்ன பண்ணிடுறாரு, அங்க உள்ள அந்த புரோகிதர்களுக்கு மேல சாபம் விடுறாரு. அதாவது நீங்க வந்து வேத யாகங்கள், வேதங்கள், யஜ்ஞங்கள் எல்லாம் செய்வீங்க, ஆனா அது வந்து உண்மையான பக்தியா இருக்காது. அது ஒரு கர்ம காண்ட விஷயமா இருக்கு. கர்ம காண்ட அப்படின்னா பலனை நோக்கி ஏதாவது பலன் எதிர்பார்த்து செய்யப்படுகின்ற ஒரு காரியமாக இருக்கும். நீங்கள் எதற்கு இந்த யஜ்ஞம் செய்தீர்கள், எதற்காக, ஏன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களை விட்டு போய் நீங்க சும்மா ஒரு செய்யணுமே அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்து செய்யக்கூடிய அளவுல நீங்க இருப்பீங்க. உண்மையான அறிவு உங்களை விட்டு போய்விடும் அப்படின்னு நந்தீஸ்வரர் வந்து சாபம் கொடுத்துறாரு. ஆக்சுவலி இவர் சாபம் கொடுத்தவன பதில் சாபம் யாரு கொடுப்பாரு, பிருகுமுனி கொடுப்பாரு. இவருக்கு இந்த சாபத்தோட பலன் சாபம் கொடுப்பாரு. சோ இது வந்து அததான் வந்து இப்போ அந்த புரோகிதர்கள் வந்து ஞாபகப்படுத்துறாங்க. சோ இது என்ன அப்படின்னா, இவங்க இன்டைரக்டா தக்ஷனை வந்து குறிப்பிட்டு சொல்றாங்க. ஓகேயா, இது வந்து இந்த இதுல வந்து இன்டைரக்டா, நேரடியா வந்து என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வந்து நாங்க நந்தியோட சாபத்தால நாங்க இந்த யஜ்ஞங்கள் வந்து திரிவேதங்கள் இல்லையா, பகவானே சொல்றாரு. சாம யஜுர் அதர்வண வேதமாக நான் சாம ரிக் சாம யஜுர், அதர்வணம் சொல்லல, ரிக் சாம யஜுர், அதான் திரிவேதங்கள் சொல்லுவோம். இந்த 3ஆ இருக்கிறேன் அப்படிங்கிறது பகவத்கீதையில பகவான் சொல்றாரு. சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து பக்தி இல்ல, பக்தியால இது நாங்க செய்யல. எங்களுக்கு பகவான் தான் வந்து அல்டிமேட். அவரை அடைவதுதான் வந்து என்னது அல்டிமேட் எய்ம். இந்த யாகங்கள், வேதங்கள் இதெல்லாம் எதுக்கு பயில்றோம், இது வந்து இதனுடைய இறுதி அத்தியாயம் வந்து லட்சியம் பகவான் கிருஷ்ணர் இல்லது விஷ்ணுவே உணர்வதே எப்படிங்கறத தெரியாம நாங்க வந்து இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். சோ ஏன்னா அவங்க வந்து பகவான என்ன சொல்றாங்க, பகவான் வந்து அனஞ்சன என்று குறிப்பிடப்படுகிறார். அவர் வந்து பௌதீக மாசுக்களிலிருந்து பகவான் என்ன விடுதலை பெற்றவர் அப்படின்னு சொல்றாரு, குறிப்பிடப்படுறார் பகவான். சோ இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து பகவான் தான் அல்டிமேட் கோல் அப்படின்னு தெரியாம நாங்க வந்து இந்த யாகங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். அது அவர்களுடைய சாபத்தால இப்பொழுது எங்களுக்கு அது தெரிய வந்துடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பகவத்கீதையில கூட பகவான் 2.42ல என்ன சொல்றாங்க, சிறுமதியுடையோர் வேதங்களின் மென்மலர் சொற்களில் பற்றுக்கொண்டு அதைவிட சிறந்தது வேறொன்றும் இல்லை என்கின்றனர். ஆனா பகவான் சொல்ற வேதைசு சர்வே ரகமேவ வேதோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகும். வேதங்களின் அடிப்படை, வேதங்கள் என்னிலிருந்து வந்தன, வேதங்களால் அறியப்பட வேண்டியனும் நானே அப்படின்னு பகவான் சொல்றாரு. இது அவங்களுக்கு தெரியறது இல்ல. அதை இப்போ அவங்க சொல்றாங்க. ஓகேவா. சோ இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, தக்ஷனை வந்து இன்டைரக்டா சொல்றாங்க, நீதான் ரொம்ப எல்லாமே பகவான புகழ்ந்து புகழ்ந்து சொல்லிட்டு இருக்கிறியே, உனக்கு ஆக்சுவலி இது தெரியுமா, இத பத்தி தெரியுமா, இது அப்படின்னு அப்படியே அவங்கள பார்த்து, தக்ஷனை பார்த்து இந்த பிரார்த்தனைகளை புரோகிதர்கள் வைக்கிறாங்க. ஓகே. சோ அதனால வேதங்களின் அடிப்படை கவர்ச்சி, வேதங்கள் சொல்லும் நீங்க இது பண்ணினா அது கிடைக்கும், அது பண்ணினா இது கிடைக்கும். சோ அந்த வேதங்களுடைய அடிப்படை கவர்ச்சிகளை கடந்து வந்தவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, உலகில் மாசுபடாத பகவான் கிருஷ்ணரை ஒருவாறு உணர்ந்து கொள்கிறார்கள் என்று பிரபுபாதர் சொல்றார். அதனாலதான் இந்த ஸ்லோகத்துல பகவான வந்து அனஞ்சன அப்படின்னு சொல்றாங்க. இந்த பௌதீக மாசுகள் வந்து பகவான எப்பவுமே என்ன சொல்றாரு, கலங்கப்படுத்தாது. ஓகேவா. சோ இது வந்து 27வது, இது 28. இது சதஸ்ய
ஊகக. சதசிய ஊகக அப்படின்னா அந்த அசம்பிளி, ஓகே, அந்த யாகசாலையில் இருந்த ஆஹ் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அங்க உள்ள மெம்பர்ஸ், அங்க உள்ள உறுப்பினர்கள் வந்து பகவானை நோக்கி பிரார்த்தனைகள் வைக்கிறாங்க. சதசிய ஊகக. உத்பன்னி அத்பனி அசரண, உத்பன்னி அத்பனி அசரண, குரு கிளேஷ துர்கே அந்த கோக்ர, வியலான் விஷ்டே விஷ இவை வியலான் விஷ்டே விஷய மிருக திருஷி ஆத்ம கே ஹோருபாரஹம் द्वन्नव स्वप्रे कलमृह भूये शोकधावे अंजन सार्थः पाधेन कस्ते शरणथ तथा याति कामे पश्रुष्टः. மொழிபெயர்ப்பு. அவ்வேள்வி சாலையில் கூடியிருந்த அனைவரும் பகவானிடம் கூறினார், அச்சந்தரும் அரணுக்குள் காலம் என்னும் நாகம் நீண்டுவதற்கு காத்திருக்க, அதனுள் துன்ப வாழ்க்கை வாழும் அனைவருக்கும் நீரே இறுதி புகலிடமாக விளங்குகிறீர். இவ்வுலகம் முழுவதும் இன்பம் துன்பம் என்னும் பள்ளங்கள் நிறைந்தது. மேலும் கொடிய விலங்குகளும் எப்போதும் தாக்குவதற்கு தயாராக இருக்கின்றது. அச்சத்தி அருகில் எரிந்து கொண்டிருந்தும் காணல் நீர் கவர்ச்சியில் ஆட்பட்டோருக்கு அவனின்று அடைக்கலம் இல்லை. இவ்வாறு மூட மனிதர்கள் பிறப்பு இறப்பு எனும் சுழற்சியில் வாழ்ந்து கொண்டு அவர்கள் கடமையினை நிறைவேற்றுவதற்கு அதிக துன்பம் உறுகின்றனர். இப்படிப்பட்டவர்கள் உமது திருவடி தாமரைகளை சரணடைவது எப்போது என்பதை நாங்கள் அறிவோம். இது 28. இது இவங்க யார நோக்கி இவங்க இந்த பிரார்த்தனைகள் பகவானை நோக்கி நாங்க எப்படி பண்றது? இது மாதிரி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா தேவர்களும் முக்தி அடையாதவர்கள் தான், அவங்களும் முயற்சி தான் பண்றாங்க. அவங்க என்ன மனிதர்களை விட கொஞ்சம் அதிகப்படியான ஒரு நிலையில இருக்கிறாங்க. அப்ப அவங்களும் பகவானுடைய இருப்பிடத்திற்கு போய் இந்த இன்ப துன்பங்கள்ல இருந்து விடுபடணும். ஏன்னா அவங்களும் கஷ்டம் தானே படுறாங்க. இப்போ நம்மளை விட இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அந்த பிளாட்ஃபார்ம், பட் தே ஆர் ஆல்சோ ஃபேசிங் ஆல் த டிஃபிகல்டிஸ். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நாங்களும் இந்த கஷ்டங்கள்ல இருந்து விடுபட்டு உங்ககிட்ட எப்படி வருதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அது இன்டைரக்டா அவங்க யார பாயிண்ட் பண்றாங்கன்னா, அந்த தக்ஷாவையும் அந்த புரோகிதர்களையும் கிண்டல் பண்றாங்க. இது தக்ஷா உங்கள்ட்ட சரணாகதி அடைய முடியலன்னா அவரால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி அவங்களோட மனசுல வருது. அண்ட் அவர் எப்பவுமே பௌதீக ஆசைகளோடவே இருக்கிறாரு. அப்புறம் அவரால் சரண்டர் ஆக முடியுமா? அப்படி சரண்டர் ஆக முடியலன்னா அவரால் ஏதாவது சாதிக்க முடியுமா அப்படிங்கிறது அவங்களோட இன்டைரக்ட் கொஸ்டின். சோ இதுல இவங்க இப்போ எனக்கு கூட ஒரு சின்ன கதை ஞாபகம் வருது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மனிதர் ராத்திரி ஒரு இருட்டு பாதையில ஓடிட்டே இருக்காரு. திடீர்னு ஒரு பள்ளத்தாக்குல அவர் விழுறாரு. அவருக்கு தோணுது நான் பள்ளத்தாக்குல விழுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கை அப்படி பரபரன்னு அந்த கை போகும்போது கை தானாக ஒரு கொடிய பிடிச்சுக்குது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த கண் இருட்டுக்கு பழகிடுது. அப்ப அவர் என்ன பாக்குறாரு அப்படின்னா, கீழே நாகங்கள் இருக்குது. எப்ப விழுந்தாலும் அந்த நாகங்கள் அவர் தீண்டிடும். மேல நீங்க பாத்தீங்கன்னா மேல சிங்கம் உருமிக்கிட்டே இருக்குது. மேல வந்தா சிங்கம் தாக்கிடும். அடடா, கீழே விழுந்தா நாகம், மேல வந்தா சிங்கம், என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அப்புறம் பார்த்தா ஒரு பெருச்சாளி அந்த 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 வேர் இருக்கிறையா வேரை சுரண்டிக்கிட்டே இருக்குது. அடடா, இந்த கயிறு எப்ப விழும்னு எனக்கு தெரியலே அப்படின்னு வர ஒரு பயம். அப்பா அப்படின்னு வாயை திறக்கிறாரு. அங்க இருந்து ஒரு தேன் துளி விழுது அவர் வாயில. அங்க இந்த பார்த்தா ஒரு தேன் கூடு இருக்கு. அதுல இருந்து ஒவ்வொரு துளி துளியா தேன் துளி விழுது. அப்ப இவரு ரொம்ப டேஸ்டா இருக்கு. அந்த ஒரு நிமிடம் எல்லாத்தையுமே மறந்துடுறாரு. அப்புறம் திருப்பி அவருக்கு தெரியுது, ஐயோ நம்மளை சுத்தி என்ன இருக்குன்னு. திருப்பி அந்த தேன் துளியை சுவைக்கிறார். திருப்பி எல்லாமே மறந்துடுது. சோ இதுதான் நம்மளுடைய சிச்சுவேஷன். நம்முடைய வாழ்க்கையும் நீங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் காலம் அப்படிங்கிற நாகம் நம்மளை தீண்டுவதற்கு காத்தி இருக்கிறது. ஓகேவா? சோ இங்கே இந்த உலகத்துல நிறைய கொடிய விலங்குகள் நம்மளை எப்பவுமே தாக்குவதற்கு தயாராக இருக்கிறது.
பாகவதம் கூட சொல்லுது, ஒவ்வொரு அடியிலும் நமக்கு வந்து துன்பங்கள் இருக்குது. ஆக்சுவலி துன்பம் இல்லாத சமயம் நம்ம இன்பம் நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா ஆக்சுவலி அது இன்பம் கிடையாது. நிலையான இன்பம் எங்க இருக்குன்னா பகவானுடைய தாமத்துல, பகவானுடைய இருப்பிடத்துலதான் அது இருக்குது. அதனால நாங்க எப்படி போறது, எப்படி உங்களோட திருவடி தாமரைகளை நாங்க அடையிறது அப்படின்னா, என்ன ஒரே ஒரு வழி அப்படின்னா, நம்ம பகவானை பிரார்த்திக்கும் போது பகவான் தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவா தம் பரம்பரையில உள்ள ஒரு குருவை வந்து உங்களுக்கு அனுப்புவார். அந்த குரு வந்து உங்களுக்கு ஒரு கயிறை விடுவார். இந்த பழைய கயிறு வேண்டாம், நான் போடுற கயிறை பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவர் மேல நம்பிக்கை வச்சு நம்ம மெதுவா அந்த கயிறை பிடிச்சுக்கிட்டு நம்ம மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா அவர் அந்த சிங்கத்தை விரட்டி விட்டுடுவார். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த கயிறை பிடிச்சு நம்ம வெளியே வரும்போது கண்டிப்பாம அவர் வந்து, ஏன்னா அவர் இந்த சிச்சுவேஷனுக்குள்ள இல்ல, அவர் இந்த சிச்சுவேஷனை விட்டு வெளியே இருக்கக்கூடியவர். அவரு நம்மள இந்த பௌதீக உலகத்தின் அப்படிங்கிற இந்த துன்பத்துல இருந்து எடுத்து நம்மள வந்து பகவானுடைய ஆன்மீக உலகத்துக்கு வந்து கொண்டு போயிடுவார். சோ கிருஷ்ண பக்தர்களுக்கு தன்னுடைய நிலைமை என்னன்னு தெரியும். இப்ப நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை, நமக்கு என்ன பிரச்சனை, நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாம இருக்கு. ஆனா நிறைய பேருக்கு ஆனா கிருஷ்ண பக்தர்களுக்கு தன்னுடைய நிலைமை என்ன, தான் என்ன செய்யணும், இந்த பிரச்சனைகள் நம்மள சூழ்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, இந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி நம்ம வெளியே வந்து பகவானுடைய நித்தியமான உலகத்துக்கு போய் நித்திய ஆனந்தத்தை அனுபவிப்பது எப்படின்னு அவங்களுக்கு தெரியும். சோ அதனால அவங்க வந்து ஈஸியா இந்த ப்ராப்ளம்ஸ்ல இருந்து வெளியே வருவாங்க. இல்லாட்டி இந்த மாதிரிதான் கன்ஃபியூஷன்ல இருக்க வேண்டும். So we have to surrender to the Guru and Krishna. So இப்ப வந்து இது வந்து 28வது ஸ்லோகம். நம்ம வந்து 29வது ஸ்லோகத்துக்கு போகலாம். சிவபெருமானுடைய பிரார்த்தனைகள். ருத்ர உவாச்ச தவ வரத வராங்க்ரால் ஆஷிஷோ ஹாயிலார்த்தே ही अपि मुनिभिर असक्तिर आदरेनाथनीये यति रसित धियं मा विट्टय वोको अभवित्थं जपति न खणये तत्त्वत्परानुग्रहेण. சோ ருத்ர உவாச்ச, சிவபெருமான் கூறினார். சிவபெருமான் கூறினார், எனது அன்பிற்குரிய பகவானே, எனது மனமும் உணர்வும் எப்போதும் உமது திருவடி தாமரைகளின் மீதே நிலை பெற்று இருக்கின்றன. அவைகளே அனைத்து வரங்களின் ஆதாரமாகவும் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றுவனவாகவும் விளங்குகின்றன. மேலும் அவை வீடு பேரும் அடைந்த சிறந்த முனிவர்களாலும் வணங்கப்படுகின்றன. ஏனெனில் அவையே வணங்குவதற்குரியவனவாக விளங்குகின்றன. எனது மனம் உமது தாமரை திருவடிகளின் மீது நிலை பெற்றதினால் எனது செயல்கள் தூய்மை அற்றன என்று என்னை நிந்திப்பவர்களை பற்றி நான் கவலைப்படுவதில்லை. நான் அக்குற்றச்சாட்டுகளை கவனத்தில் கொள்ளாது நீர் எவ்வாறு அனைத்து உயிர்களுக்கும் உனது கருணையினை அருள்கின்றீரோ, அதுபோல் அவர்கள் மீது கொண்ட கருணையால் நானும் அவர்களை மன்னித்து அருள்கின்றேன். இது ரொம்ப ரொம்ப அழகான பிரார்த்தனை. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை நான் ரீட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இது வந்து பகவானுடைய தூய்மையான பக்தர்களுடைய மனநிலையை வந்து சொல்றது. லார்ட் சிவா வந்து சொல்ற, ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்றாரு. நேத்து நான் வந்து ஃபேஸ்புக்கை வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது கௌரங்கதாஸ் பிரபுவோட ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன். பிரபு வந்து சொன்னாங்க, இஃப் சம்மன் இஸ் ஆக்சுவலி புல்லிங் யூ, உங்களை யாராவது உங்களை கஷ்டப்படுத்துறாங்க, உங்களை அவமானப்படுத்துறாங்க அப்படின்னா நீங்க ஒரு ஸ்வீட் ரிவெஞ்ச் எடுக்கலாம். என்ன ஸ்வீட் ரிவெஞ்ச் அப்படின்னா, just ignore them. Just ignore them. That is the sweetest revenge that you can take அப்படின்ட்டு பிரபு வந்து சொன்னாங்க. நான் ஆக்சுவலி ஸ்க்ரால் பண்ணேன். அப்ப இன்னைக்கு வந்து திருப்பி வந்து சிவபெருமானுடைய பிரார்த்தனைகள் வந்து நான் ரீட் பண்ண, திருப்பி போய் பிரபுவோட அந்த ஷார்ட் வீடியோ வந்து நான் திருப்பி என்ன கேட்டேன். அது வேணா நான் மாதாஜிக்கு ஷேர் பண்றேன், நீங்க கூட கேட்கலாம். இட் இஸ் ரியலி நைஸ் டு கம் அவுட் ஆஃப் ஆல் தி ஸ்ட்ரெஸ் தட் யூ ஹேவ் இன் யுவர் லைஃப். ஸோ சிவபெருமானோட ஆட்டிடியூட் சூப்பரா இருந்துச்சு.
So we all can take the attitude of Lord Shiva, but it is difficult. நம்ம வந்து ரொம்ப ஈஸி நினைக்கிறோம். அது மேபி பகவானோட தானித்து நம்ம பக்தியில வந்து நிறைய இது மாதிரி பிராக்டிஸ் பண்ண இந்த ஆட்டிடியூட் வந்துடும் நான் நினைக்கிறேன். அவருக்கு தெரியுது தக்ஷின் வந்து தன்னை இன்டைரக்டா சொன்னது எல்லாமே தெரியுது. நீங்களும் ஒரு காரணம் தான். என்னதான் அவர் மன்னிப்பு கேட்டு இவர் மன்னிச்சு ஒரு சமூகமான ஒரு ரிலேஷன்ஷிப் திருப்பி வந்தால் கூட இன்டைரக்டா ஹிண்ட் பண்றார் ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்திலேயே. இப்ப இவர் என்ன சொல்றாரு வந்து எனக்கு இத பத்தி எல்லாம் ரொம்ப கவலையே கிடையாது. இவங்க வந்து ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து உங்களுடைய என்னுடைய மனமும் உணர்வும் வந்து எதுல இருக்குது? உங்களுடைய தாமரை திருவடிகளின் மீதே இருக்கிறது. சோ இது எல்லாமே வந்து எல்லாத்துக்குமே இதுதான் காரணம். எல்லா வரன்கள் இப்ப பகவத்கீதையில பகவான் சொல்றாரு, நீங்க எல்லா தேவர்களையும் வழிபடலாம். ஆனால் அதன் வரங்கள் யாரிடமிருந்து வருகிறது? அது என்னிடம் இருந்தே வருகின்றது அப்படின்னு பகவான் பகவத்கீதையில சொல்றாரு. சோ அதேதான் இங்கேயும் வந்து சிவபெருமான் திருப்பி வந்து வழிமொழிறாங்க. அதாவது உங்களுடைய எல்லாமே வந்து அனைத்து வரங்களின் ஆதாரம் உங்களுடைய திருவடி. அது எல்லா விதமான ஆசைகளையும் நிறைவேற்றுகிறது. சோ இது வந்து யாரால வணங்கப்படுதுன்னா அந்த மோட்சப்பதை அந்த வீடு பேரு உங்களுடைய வீட்டுக்கு வந்த முக்தி பெற்ற சிறந்த முனிவர்களால் வணங்கப்படுகிறது. அண்ட் இஸ் வர்ஷிப்பவர். சோ இது வந்து உங்களுடைய எனது மனம் உங்களுடைய தாமரை திருவடியில இருக்கிறதுனால என்னுடைய மனம் எப்பொழுதும் தூய்மையா இருக்குது. சோ நமக்கு மேல் நம்ம இப்போ மனசு தூய்மையா இருக்குன்னா நம்ம யாருக்கு மேலே வெறுப்பு இருக்காது. வெறுப்பு இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெறுப்பு இருக்கிறாரு. அதனால அவர் சொல்றாரு, என்ன மேல யார் என்ன வந்து குறை சொன்னாலும் எனக்கு வந்து அதை பத்தி கவலையே கிடையாது. சோ ஏன்னா நீங்க வந்து ஏன்னா நான் வந்து உங்களை ஃபாலோ பண்றேன். நீங்கள் எப்படிப்பட்டவர்? நீங்கள் கருணையானவர். அந்த பூத்தனாவுக்கே விஷப்பால கொடுக்க வந்த பூத்தனாவுக்கே நீங்க வந்து தாதியோட ஸ்தானத்தை கொடுத்தீங்க. அவ்வளவு கருணையானவர். அப்ப நான் உங்களை ஃபாலோ பண்றேன். அப்போ கண்டிப்பா எனக்கும் கருணை. இப்ப இவங்க எல்லாம் வந்து இக்னரன்ஸ். இப்போ இவங்க எல்லாம் பண்ணினது வந்து இப்போ ஒரு தவறு. இப்ப நம்ம பிள்ளைங்க வந்து தப்பு செய்தா நம்ம தண்டிக்கிறது இல்லையா? அவங்க நல்லா இருக்கணும்னு தான் தண்டிக்கிறோம். அதே மாதிரி ஒரு தண்டனை கொடுத்தேன். அதனால இந்த குழந்தை பத்தி இப்ப என்ன திட்டலாம். ஆனா இந்த குழந்தை எப்ப யோசிக்கும்? ஒரு 10 வருஷம் கழிச்சு யோசிக்கும். ஓ நம்ம அம்மா பண்ணினது கரெக்ட் தானே, இது பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதனால இப்ப நான் நல்லா இருக்கிறேனே அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைக்கு வரும். சோ என்னுடைய கருணை, எனக்கு அவர்கள் மீது கருணை இருக்கிறது, அதனால் நான் அவர்களை மன்னித்து விடுகிறேன் அப்படின்ட்டு சிவபெருமான் வந்து பிரார்த்தனை பண்றாரு. சோ ஓகே, சோ இதுதான் வந்து அழகான ஒரு பிரார்த்தனை. இது 29. நம்ம வந்து 30க்கு போகலாம். பிருகுர்வாச்ச யன் மாயயா ஹஹனயா பஹ்ருதாத்மபோத பிரஹ்மாதயா தனுப்ருதஸ் தமத்சி ஸ்வபந்தனः பந்தः நாத்மன் ஸ்ரிதம் தமவிதந்தி அதுனாபி தத்வம் ஷோ அயம் பிரசீதது பவான் பிரணதாத்ம பந்துஹு. இது வந்து பிருகு முனிவருடைய ஒரு பிரேயர்ஸ். பிருகு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எனது அன்பான பகவானே, மிக உயர்ந்த பிரம்மதேவன் தொடங்கி சாதாரண சிற்றெரும்பு வரை கடக்க முடியாத மாயா சக்தியின் பாதிப்பின் கீழ் இருப்பதினால் அவர்கள் தமது உண்மையான நிலையினை அறியாதிருக்கின்றனர். எல்லோரும் உடலியற் கருத்து ஒன்றினையே நம்புகின்றனர். ஆகையால் அவர்கள் மாயையின் இருளில் வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் உண்மையில் ஒவ்வொரு உயிரிடத்தும் எவ்வாறு நீ பரமாத்மாக விளங்குகின்றீர் என்பதனையோ அல்லது உமது உண்மை நிலையினையோ அறிய முடியாது இருக்கின்றனர். ஆனால் நீ ஒருவரே சரணடைந்த அனைத்து ஆத்மாக்களுக்கும் நண்பராகவும் பாதுகாவலராகவும் இருக்கின்றீர். ஆகையினால் எங்கள் மீது அன்பு கூர்ந்து நாங்கள் செய்த குற்றங்களை மன்னித்து அருள்வீராக.
சோ இது வந்து பிருகு முனிவருடைய பிரார்த்தனை. பிருகு முனிவர் வந்து என்ன சொல்றாங்க, ஒரு இன்டைரக்டா என்ன சொல்றாரு, எல்லாரும் பிரம்மா முதற்கொண்டு சிவபெருமான் முதற்கொண்டு எல்லாரும் என்ன சொல்றாங்க, உங்களை பத்தி தெரியும்னு சொல்றாங்க. ஆக்சுவலி உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம், அவ்வளவு ஈஸி ஒண்ணும் கிடையாது உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு பிருகு முனிவர் சொல்றார். சோ இதுல வந்து அப்ப எப்படி நம்ம வந்து அஹ் உம் எப்படி அவரை வந்து சரணடையுது, எப்படி நம்முடைய பாவ விளைவுகள்ல இருந்து அஹ் வெளியே வருது. நம்ம எல்லாம் கட்டுண்ட ஆத்மாக்களாக இருக்கிறோம் இல்லையா, நம்ம எல்லாம் அந்த மாயா சக்தி உலகியல் சக்திக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், நம்ம எல்லாம் இக்னரண்டா இருக்கிறோம். நம்ம எப்படி வந்து வெளியே வருது அப்படின்னு சொல்றதுன்னா, பிரபுபாதர் சொல்றாங்க, we should surrender. ஏன்னா இங்க வந்து இவர் வந்து சரண்டர் ஆயிக்க, பிருகு முனிவரும் சரண்டர் ஆயிட்டு நான் பண்ண பாவங்களை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப வந்து என்னால முடியும், இப்ப நான் கூட சாண்டிங் பண்றேன், நான் சாண்டிங் பண்ணிட்டு என்னால சாதிக்க முடியும்னு நினைச்சா கண்டிப்பா முடியாது. நம்ம என்ன செய்தாலும் பகவானுடைய மர்சி இல்லாமல் இருந்தா கண்டிப்பா நம்மளால சக்சஸ்ஃபுல் ஆகவே முடியாது. இப்ப நீங்க கூட பாத்தீங்கன்னா, பிரபுபாதர் வந்து ஜலதூத கப்பல்ல வந்து பிரயாணம் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து அவர் அழகான ஒரு போயம் எழுதினார். அவர் வந்து மிக சிறந்த பக்தர். உடனே அவர் சொல்லல, நான் வந்து நிறைய பக்தி பண்ணிட்டு இருக்கிறேன், அதனால பகவான் எனக்கு எல்லாமே செய்திடுவார், நான் சாதிச்சுடுவேன் அப்படின்னு அவர் சொல்லல. அவர் சொல்றாரு, பகவானே நான் வந்து கண் முழுசா உங்களையே நம்பிட்டு இருக்கிறேன், நான் உங்களுடைய கையில ஒரு பாவை, நீங்க வந்து என்ன எப்படி ஆட்டுவிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ நீங்க அப்படி ஆட்டுவிக்கலாம். ஆஹ் அப்படின்ற மாதிரிதான் ஒரு சரண்டரான ஒரு சிச்சுவேஷன்ல தான் பிரபுபாதர் தன்னுடைய பிரார்த்தனைகளை வைக்கிறார். சோ அதே மாதிரி பிரபுபாதர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம வந்து நம்முடைய பாவங்கள் நம்மள விட்டு விலகணும் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ஒரு சரண்டரான ஒரு பவ்யமான ஒரு ஒரு பணிவான நிலையில பகவானுடைய காரணமற்ற கருணையை வேண்டி அதன் மூலியமா நம்ம பாவத்துல இருந்து வெளியே வரலாம் அப்படின்னு பிரபுபாதர் சொல்றாங்க. ஏன்னா பகவான் வந்து இதுதான் கிருஷ்ண உணர்வு உள்ளவனின் ஒரு உண்மையான நிலை. ஓகேவா? சோ இதுல வந்து கடவுள் வந்து எல்லாருக்கும் நண்பர் தான். இப்ப வந்து பிருகு முனிவர் சொல்ற மாதிரி நீங்கள் பகவானே சொல்றாரு, நிறைய வார்த்தைகளால பகவத்கீதை சொல்றாங்க. ஐ எம் த ஃப்ரெண்ட் ஆஃப் எவ்ரி ஒன் அப்படின்ட்டு பகவான் சொல்றானா, சுகூர்த்தம் சர்வபூதானா. சுகூர்த்துனா ரொம்ப ஆழ்மையான நட்பு. சோ எல்லாருக்குமே நான் நண்பர் தான் பகவான் சொல்றாரு. ஆனா எந்த ஆத்மா ரொம்பவும் சரண்டரா இருக்குதோ, நீங்கள் தான் எல்லாமே எனக்கு உங்களை விட்டா வேற கதி இல்லைன்னு எந்த ஆத்மா சரண்டராரோ அந்த ஆத்மாக்கிட்ட மிகவும் நட்பு பாராட்டுறாராம். ஏன்னா இப்போ வந்து நம்முடைய தந்தை அவரு இப்ப எல்லா 3 குழந்தைங்க இருக்கு ஒருத்தவங்களுக்கு, அதுல ஒரு குழந்தை வந்து என்னால ஒண்ணுமே முடியாதப்பா, நீங்க தான் எல்லாமே பாத்துக்கணும் அப்படின்னு ஒரு குழந்தை சொல்லுது. இன்னொரு குழந்தை சொல்லுது, நான் பாத்துக்கிறேன்ப்பா, என்னால முடியும் அப்படின்னு சொல்லும் போது அந்த தந்தை எந்த குழந்தைக்கு மேல ரொம்ப அக்கறைப்படுவார். ஏன்னா தன்னையே நம்பி தன்னை விட்டா வேற ஒரு கதி இல்லைன்னு நினைக்கக்கூடிய அந்த குழந்தைகிட்ட ரொம்ப அதிகமான ஒரு அன்பும் நட்பும் பாராட்டுவார். சோ அதே மாதிரி சிச்சுவேஷன் தான் பிருகு முனிவருக்கும். சோ அது மாதிரி அவர் சொல்றாரு, தயவு செய்து நீங்கள் எல்லாருக்கும் நண்பராகவும் பாதுகாவலரா இருக்கிறீங்க, என் மேல அன்பு செய்து எங்கள் மீது அன்பு செய்து எங்களுடைய குற்றங்களை மன்னித்து அருள்வீராக அப்படின்ட்டு அவரு சொல்றாங்க. இது வந்து இனி 31வது பதத்துக்கு போகலாம். பிரம்மோவாச்ச நைதத் ஸ்வரூபம் பவதோ असौ पदार्थं वेद ग्रणः पुरुषो यावत् ईक्षेत् ज्ञानस्य सार्थस्य गुणस्य शास्त्रयो मायामयात् வியத்ரிக்தோ மதஸ்துவம். பிரம்மதேவர் கூறினார், எனது அன்பிற்குரிய பகவானே, பல்வேறு வழிகளில் அடைய பெற்ற ஞானம் பெற்றவர்களுக்கு கூட உமது நிலையான வடிவமும் தன்மையும் அறிவதற்குரியதாகும். பௌதீக படைப்புகளுக்கெல்லாம் மேலானதாக நீவிர் விளங்குகின்றீர். ஆனால் அனுபவ அறிவினால் உம்மை அறிந்து கொள்வதற்காக செய்யப்படும் முயற்சியோ அதன் நோக்கமும் கருவிகளும் போல பௌதீகமானதே ஆகும்.
இது வந்து பிரம்மதேவர் வந்து சொல்றாரு. இது அவர் ஆக்சுவலி இன்டைரக்டா வந்து பிருகு முனிவரை வந்து குறிப்பிடுறாரு. இந்த பிருகு முனிவர் எல்லாம் தன்னுடைய மெட்டீரியல் சென்சஸ் பௌதீகமான இந்த புலன்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அவர்களால் எப்படி உங்ககிட்ட ஷெல்டர் எடுக்க முடியும்? அவர்கள் போன்றவர்களால எப்படி உங்களுடைய இந்த உருவத்தை வந்து பார்க்க முடியும் அப்படின்ட்டு பிரம்மதேவர் இன்டைரக்டா வந்து சொல்றாங்க. சோ இங்க வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா, நம்முடைய பகவானுடைய உன்னதமான பெயரும் தன்மையும் செயலும் அணிகளும் நம்முடைய இந்த சாதாரணமான புலன்களுக்கு தெரியாது என்று சொல்லப்பட்டிருக்குது. இங்க வந்து பகவான் அப்ராகிருத த கிரேட் இந்த பௌதிக படைப்பை விட மிக பெரியவர் அப்படின்ட்டு சொல்லப்படுது. சங்கராச்சாரியரே வந்து சொல்றாங்க, நாராயண பரோ அவ்யக்தாத் அண்டம் அவ்யக்தா சம்பவம் அப்படின்னு சொல்றாங்க. பகவான் வந்து என்ன சொல்றாரு, என்ன வந்து ஈஸியா புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. பகவத்கீதை 18.55 பக்தியாமாம் அபிஜானாதி. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல பகவான் இருந்தார். ஆனா எத்தனை பேருடைய கண்களுக்கு அவர் காமிச்ச விஸ்வரூபமோ அவர்தான் சுயம் பகவான்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சது? இல்ல, முடியறது இல்ல. ஏன்னா பகவானே சொல்றாரு, மூடர்கள் அப்படின்ட்டு ஒரு டைம், அதாவது அவரை பற்றின மூடர்களுக்கு என்னை பத்தி தெரியாது அப்படின்னு சொல்ற, அறிவில் குறைந்தவர்களுக்கு என்னை பத்தி தெரியாது, நான் தான் முழு முதற் கடவுள் என்று அவங்களால புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. 10வது சாப்டர்ல கூட அர்ஜுனன் சொல்றார், உங்களுடைய புருஷோத்தமரான ஆஹ் ஹரே கிருஷ்ணா. ஓகே, உங்களுடைய புருஷோத்தமரான அந்த பராக்கிரமத்தை வந்து யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு சொல்றாரு. சோ இது வந்து பிரம்மதேவர் வந்து சோ எப்படி வந்து நம்ம பகவானால புரிஞ்சுக்க முடியும்? கண்டிப்பா அவரை புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுக்கிற கஷ்டமா இருந்தா கூட அவரை புரிஞ்சுக்க முடியும். ஆனா எந்த ஒரு வழியில அவரை புரிஞ்சுக்க முடியும்? நம்ம தூய பக்தி, அதாவது பக்தியமான் அபிஜானாதிங்கிற மாதிரி நம்ம தூய்மையான ஒரு பக்தி தொண்டுல நாம ஈடுபடுத்திட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளால பகவானுடைய அந்த உருவத்தையும் அவருடைய ஆற்றலையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இல்லாட்டினா பகவானே சொல்ற மாதிரி வீணர்களே பகவான் கிருஷ்ணரை சாதாரண மனிதர் என்று கருதுகின்றனர். அவர்கள் பகவான் கிருஷ்ணரின் நிலை என்னவென்றோ அவரது உன்னதமான சக்திகள் என்னவென்றோ அறியாது இருக்கின்றனர். ஓகே, சோ அருவவாதிகள் கூட கிருஷ்ணரை இழிவு செய்கின்றனர். ஆனா பக்தர்கள் தங்களுடைய பக்தி தொண்டின் மூலமா அவர்தான் முழு முதற் கடவுள் என்று புரிந்து கொள்கிறது. சோ ஹரே கிருஷ்ணா. சோ சேவான் முகேஹி ஜிக்பாது. சோ பகவான் வந்து சேவையினால் மட்டுமே டிவோஷனல் சர்வீஸ், சேவையினால் மட்டுமே தன்னுடைய பக்தர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ சோ மச். சோ இது வந்து 31வது பதம். இதுக்கப்புறமும் வந்து இன்னும் நிறைய பேரோட பிரார்த்தனைகள் இருக்கு. இந்திரருடைய பிரார்த்தனைகள் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த அந்த யாகத்தில் இருந்தக்கூடியவர்களுடைய பத்தினிகளுடைய பிரார்த்தனை இருக்கு. அப்புறம் ரிஷிகளுடைய பிரார்த்தனைகள் இருக்கு. அடுத்தது சித்தர்களுடைய பிரார்த்தனைகள் இருக்குது. அதுக்கப்புறம் தக்ஷனுடைய மனைவி அவருடைய பிரார்த்தனை இருக்கு. அதுக்கப்புறம் அந்த லோகபாலர்கள் அந்த மாதிரி பிரார்த்தனைகள் இருக்கு. சோ டைம் வந்து இப்போ 12:14 ஆயிடுச்சு. சோ நான் இதுல நிறைவே செய்துடுறேன். இதனுடைய அடுத்த பகுதியை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. இந்த சத்சங்கத்தில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் திருப்பி என்னுடைய தாழ்மையான வணக்கங்களை சொல்லிட்டு இருக்கேன். நீங்க பொறுமையா கேட்டுட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி. எகெயின் அண்ட் எகெயின் என்னுடைய நன்றிகளை இந்த ஸ்ரீமண்டலி தாமோதர் யாத்ரா அந்த சித்தசாரு மாதா பெருமதிப்புக்குரிய சித்தசாரு மாதாஜிக்கு என்னுடைய தாழ்மையான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சோ மச். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.
ரொம்ப ரொம்ப நன்றி துளசி மாதாஜி, மனோகரிணி, ஹரிபிரதா மாதாஜி. ரொம்ப அருமையா, அதாவது 12:15 ஆனதே தெரியல. அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இல்லையா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஸா இருந்துச்சு. அந்த யஜ்ஞம் நடந்தேறிய விதம், அதனுடைய அழகான வர்ணனைகள் ரொம்ப பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. நிறைய டீட்டெயில்ஸோட கண் முன்னாடி அந்த யஜ்ஞத்துல அதை வந்து கொண்டு வந்த மாதிரி ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதே மாதிரி அதுவும் அந்த பிரார்த்தனைகள் வரும்போது பகவானுடைய காரணமற்ற கருணையால் மட்டும்தான் ஒரு பிரார்த்தனையே ஒருத்தரால் செய்ய முடியுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்க சொன்ன விதம், அதே மாதிரி பிரார்த்தனைகளோட உள்ள அர்த்தம், விளக்கம் எல்லாமே ரொம்ப புரிகிற வண்ணம் ரொம்ப எளிமையா சொல்லி கொடுத்தீங்க. இன்னும் அதன் மேல நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வத்தை எங்களுக்கு கொடுத்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ மீண்டும் இதனுடைய பிரார்த்தனைகளை அடுத்தடுத்த வாரங்கள்ல தொடரலாம். மாதாஜி நம்மளோட இணைந்திருப்பாங்க. யாருக்கும் ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா மாதாஜி இருக்காங்க, கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. சபையில் கூடியிருக்கிற எல்லாரும் ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு மாதாஜி. கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு மாதாஜி. லலிதா மாதாஜி சொன்ன மாதிரி 12:15 ஆனதே தெரியல மாதாஜி. எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு மாதாஜி. தேங்க்யூ சோ மச் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஷீஜா மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஒரு சின்ன கொஸ்டின். சிவபெருமான் வந்து தூய பக்தர் பகவானுடைய. அவரு வந்து அவர் வந்து ஹீஸ் நாட் இன் பாடிலி கான்செப்ட், ஹீஸ் இன் ஆத்மா கான்செப்ட்ல தான் இருக்காரு. அப்படி இருக்கையில அவருக்கு ஏன் கோபம் வருது? சதி இறந்துட்டாங்க, அப்போ ஒரு பற்று கோபம் அதெல்லாம் தாண்டிய நிலையில தானே இருக்கணும். அவரு அப்போ மாயா சக்தி வசத்துல இருக்காரான்ற ஒரு சின்ன டவுட். அதுதான் அவரு சொல்றாருல்ல, தக்ஷா வந்து சொல்றாரு இல்லையா? இப்ப தக்ஷாவே அதுதான் சொல்றாரு. நீங்க தண்டிச்சது ரொம்ப சந்தோஷம்ன்றார். நீங்க பண்ணினது சரின்னு சொல்றாரு. ஏன்னா தலைக்கு மேல போயிடுச்சு. நீங்க பாத்தீங்கன்னா பகவான் வந்து பகவானோ பகவானோட பக்தர்கள் இப்ப உங்களுக்கு ஒரு சின்ன அகந்தை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அகந்தை ஈகோங்கிறது இருந்தா பகவான் உங்களை விட்டு எங்கேயோ ஓடி போயிடுவார். அந்த தலைக்கணம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் a very big obstacle. ரொம்ப மிகப்பெரிய இது. சோ உங்க அந்த தலைக்கணம் எப்போ வருதோ டமால்னு பகவான் வந்து அவரோ இல்லாட்டி அவர் பக்தரை அனுப்பியோ அதை எடுத்து விடுறாரு. ஏன்னா அது இருந்தாதான் நீங்க அடுத்து நீங்க வந்து உங்களால முன்னேற முடியும். இல்லாட்டி நீங்க கீழே கீழே போயிடுவீங்க. சோ தக்ஷனுக்கு தான்கிற அகங்காரம் தலையில வந்து நீங்க அப்ப மட்டும் பனிஷ்மெண்ட் கொடுக்கலன்னு வைங்கல்ல, இன்னுமே கீழே 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 நிறைய தவறுகள் பண்ணி அவர் தன்னுடைய இன்னுமே அவரு கீழே கீழே போயிடுவார். புரிஞ்சுதுங்களா? சோ அதனாலதான் தக்ஷனே வந்து சிவபெருமான்ட்ட அவரு வந்து ஓகே, அவருடைய அவங்க மனைவி வந்து மாயா சக்தி தான். பட் ஹி இஸ் நாட் அஃபெக்டட். அதாவது நீங்க வந்து பார்க்கணும், அவர் வந்து மோட் ஆஃப் இக்னரன்ஸோட ஒரு ஹி இஸ் தி கண்ட்ரோலர் ஆஃப் தட், பட் ஹி இஸ் நெவர் அஃபெக்டட் பை தட். அவர் அஃபெக்ட் ஆக மாட்டார். அவர் அதனுடைய அதிபதி. இப்ப விஷ்ணு வந்து மோட் ஆஃப் குட்னஸ், இவர் வந்து மோட் ஆஃப் இக்னரன்ஸ். அந்த மாதிரி இருந்தா கூட அவர்கள் அதுக்கு அதிபதியாக இருக்கிறார்களே தவிர அவர்களை அது தாக்காது. புரிஞ்சுதுங்களா? சோ இப்ப இவரு வந்து ஓகே, சதி தன்னுடைய மனைவி இறந்தது கண்டிப்பா அவருக்கு வருத்தம் இருக்கதான் செய்யும். ஆஹ் இருந்தாலும் அங்கு உள்ளவர்கள் ஏன்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு அந்த அவமானப்படுத்தி இருக்கிறாங்க. தக்ஷன் வந்து தலக்கணம் பிடிச்சு நடக்கிறாங்க. பிருகு முனிவர், இப்ப இவர்கள் எல்லாம் மிக பெரியவர்கள். இப்ப பிருகு முனிவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த லீலை தெரியும். அவர் வந்து யார் வந்து 3 பேர்ல ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பகவான் எல்லாம் இது பண்ணி அது ரிசல்ட் எல்லாம் கண்டிப்பா ஓகே. சோ இவங்கெல்லாம் ஒரு இப்ப இவருமே பிருகுவுமே பிரம்மதேவருடைய ஒரு பையன் தான் அவரு. சோ இவங்கெல்லாம் ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்க. இன்னும் நல்ல வந்து பகவான்கிட்ட போய் சேரணும். அப்போ அவங்களுக்கு தடையா இருக்கிறது என்னது? இந்த தலக்கணம். அந்த ஒரு பொசிஷன் வந்தோன்னு பாருங்களேன், அவங்க எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. அதனாலதான் தக்ஷ பிரஜாபதி நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே சொல்றாரு, நீங்கள் என்னை தண்டித்ததுக்கு நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நீங்க என்ன அந்த ஸ்பாட்ல எனக்கு நிறுத்தி கீழே வைக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் இன்னும் கீழே விழுந்திருப்பேன். அதனால ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாரு. அதனால அவருக்கு தெரியுது. சிவபெருமான் வந்து சொல்றாங்க, அதுல கூட பகவானுக்கு பிரார்த்தனை பண்ணும்போது நான் வந்து என்னுடைய கான்டாக்ட் நான் நடந்தது தவறுன்னு சில பேர் சொல்லலாம். ஆனா நான் கருணையாலதான் நடந்தேன். அவருக்கு தெரியுது அவர் என்ன செய்யறாரு. இப்ப நம்ம கோவத்துல பேசுவோம், நமக்கு என்ன பேசுறோன்னே தெரியாது. அப்புறம் பார்த்துட்டு ஃபீல் பண்ணுவோம்.
இல்லையா மாதாஜி? அச்சச்சோ! நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது. ஆனா சிவபெருமானுக்கு தெரியும் தான் இது ஏன் செய்றேன் அப்படிங்கிறதுக்கான காரணம் தெரியும். இவர்களுக்கு பகவான் அந்த பிரம்மதேவர் பகவானுக்கு எல்லாமே இது என்னென்ன நடக்கும், இந்த லீலைகள் என்னங்கிறது எல்லாமே தெரியும். அடுத்து சதி வந்து பார்வதியா பிறப்பாங்க. திருப்பி இது எல்லாமே இந்த லீலைகள் எல்லாமே வந்து பகவானால பிளான் பண்ணது. சோ இப்ப நம்ம தக்ஷனுடைய கதைய படிக்கும்போது நீங்க என்ன நினைப்பீங்க? நான் எந்த பொசிஷன் போனாலும் ஏன்னா அவரு நெனச்சாரு, பிரம்மா என்னுடைய அப்பா. எனக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கு. என்னால யாருமே என்ன எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாரி ஒரு கர்வம் இருந்தது. இப்ப நம்ம நெனைக்கிறீங்க, எந்த பொசிஷனுக்கு பிரம்மாவோட பையனா இருந்தாலுமே தலக்கணம் போச்சுன்னா நம்ம கீழ இறங்கி தான் ஆகணும். ஏன்னா இதனுடைய நிறைவுல பகவான் சொல்றார், "நீ எல்லாத்துக்கும் மரியாதை குடுக்கணும். முக்கியமாக வைஷ்ணவர்களுக்கு கண்டிப்பா மரியாதை குடுக்கணும்ன்ட்டு." இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆக்சுவலி பகவான் லார்ட் வந்து கடவுள் வந்து தக்ஷனுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுக்க ஆரம்பிப்பார். அது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் மாதாஜி. சோ அவருக்கு தெரியும். அதனால அவர் சொல்றாரு, என்னோட கான்டக்ட் சில பேர் தவறுன்னு சொல்லலாம். ஆனா நான் ஏன் சொன்னேன்னா, இது நல்லதுக்கு தான் நான் பண்ணினேன். அவருடைய நல்லது கருணையால தான் நான் பண்ணினேன் தவிர, அவன் மேல் உள்ள உண்மையான கோபத்தினால ஏன்னா அவரு வந்து தக்ஷன் வந்து அப்படின்னா அப்பவே திட்டியிருக்கணும். ஏன்னா இந்த எக்ஸியம் சதி அம்மா வந்து போறதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸியத்திலேயே வந்து ரொம்ப தவறுதா, ரொம்ப வார்த்தைகள் வந்து தகாத வார்த்தைகளா சிவபெருமான வந்து தக்ஷன் பேசுறாரு. அவர சுத்தி உள்ளவங்களாலே தாங்க முடியல. வந்து நந்தி வந்து பிருகுவ சாபம் குடுக்குறாரு. பிருகு வந்து மாத்தி மாத்தி குடுத்துக்கிறாங்க. ஆனா, அமைதியா சிவபெருமான் அந்த இடத்த விட்டு போயிருக்கலாம். இல்ல, இல்ல அந்த டைம்ல இவரு என்ன வேணா பண்ணியிருக்கலாம். ஆனா அவரு பண்ணல. ஓகே மாதாஜி. Okay. Thank you, Mataji. Thank you Thank for you. the clarification. Just Thank you I so have just a doubt. No, இவருக்கு yeah, கோபம் thank you. வரக்கூடாதே, பற்று இல்ல, வரக்கூடாதே. அதுதான் எனக்கு. நாங்க அதனால we are நான் சொன்னேன். நாங்க நாங்க வந்து இன்னும் லோல தான் இருக்கோம். இன்னும் அந்த இதுக்கு தெரியல, திங்க் பண்ண தெரியல. அதனாலதான் இல்ல, கேட்டுட்டேன் இல்ல. அதோட இல்ல, கிளாரிபிகேஷன். இல்ல. நல்லது மாதாஜி. டவுட்ஸ் வந்து நல்லது. ஆக்சுவலி இது இன்னொரு விஷயம் கூட நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி பகவானுடைய லீலைகள் இப்போ இந்த நாத்திகர்களோ, இல்ல அந்த மாயாவாதிகளோ பகவான வந்து ஏன் வந்து அவர் கோவர்தனத்த எப்படி அது வந்து அவங்க ஏன் நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து அவங்க லெவல்லயே பாக்குறாங்க. அவங்க லெவல்லயே பகவானையும் பாக்குறாங்க. பகவான் யா உன்னதமானவர், நம்மள விட பெரியவர்ங்கிறது அவங்க மைண்ட்ல போக மாட்டேங்குது. பகவான் சுண்டு விரல்ல இடது சுண்டு விரல்ல தூக்க முடியாதுன்னு நீங்க அந்த லெவல்ல இருக்கீங்க. நீங்க அந்த லெவல்லயே அவர பாக்குறீங்க. அவர் பார்க்க சோ முடியும், அதுதான். நம்ம லெவல ஆ, தாண்டி பார்க்க ஆ, முடியல. ஓகே, அது இப்ப அதேதான். நீங்கலாம் பக்தர்கள் மாதாஜி. அத பத்தி அதேதான். சொல்லல. இல்ல பட் நம்மளும் அதேதான். கோபம் பற்றெல்லாம் நமக்கு தானே இருக்கும், அவருக்கு இருக்க கூடாதேன்ற. கூட அது இருக்காது, மாதிரி. இருக்காது, இருக்காது. ஏன்னா அதனால அதனாலதான் கைலாயத்துல போகும்போது கூட நான் சொன்னேன் வந்து, அவர் ம், மாயாசக்தி மிக பெரும் பெரிய சக்தி. அதாவது குபேரனே துர்கா இருக்காருன்னு சொன்னீங்க. சக்தி. அந்த அந்த குபேரன் வந்து தாமமே அவருடைய நல்லா இருக்கும் நீங்க. பயங்கரம் நல்லா இருக்கும். பட் இஸ் அன்அட்டாச் டு ஆல் தோஸ் திங்ஸ் சொன்னீங்க. he's detached because the Lord is also எஸ் detached இல்லையா? renunciate. எஸ் பகவானுக்கும் எஸ் எதுலயுமே எஸ் பிடிப்பு கிடையாது. அதனால அவரும் பிடிப்பில்லாம இருக்கிறதுனால அவரை தவறாக தக்ஷன் புரிந்து கொண்டார். புரிஞ்சிருச்சு. அதாவது அவனோட பிரைட அடக்குறதுக்காக தான் பிரை he has taken like பிரைட் that. அடக்கு. ஓகே ஆமா. திருப்பி இவ ஓகே கைலாயத்துக்கு வரும்போது புரிஞ்சிருச்சு. அவங்க ஸ்டன் ஆயிடுறாங்க. இப்படி ஓகே இருக்கியா? அப்புலண்டா இருக்குதே. அவங்க நினைச்சாங்க ஒண்ணுமே இல்லாம அவர் இருப்பாரு அப்படின்ட்டு. ஓகே புரிஞ்சிருச்சு அவர்ட்ட மாதாஜி. எல்லாமே தேங்க்யூ இருக்கு. சோ மச். தேங்க்யூ சோ தேங்க்யூ. மச். தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ ம், ரொம்ப ரொம்ப நன்றி. கிளாரிஃபிகேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், ஆன்சர்ஸ்லாம் ரொம்ப ம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி மனோகரிணி மாதாஜி. அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. இங்க எல்லாருக்கும் நான் தான் நன்றி சொல்லணும். ம். ரொம்ப நன்றி. குருமராஜ்க்கு நன்றி. ஷில பிரபாத்க்கு நன்றி. வைஷ்ணவர்களுக்கு நன்றி. உண்மையில இட்ஸ் ஃப்ரம் மை ஹார்ட். இது வாய் வழியா சொல்லல. என்னுடைய மனத்துல இருந்து நான் உங்களோட எனக்கு நன்றி சொல்றேன். இந்த சர்வீஸ் கிடைச்சதுக்கு கண்டிப்பா என்னால மறக்க முடியாது. ஐயோ! அப்படிலாம் இல்ல மாதாஜி. நீங்க இணைந்ததுக்கு நாங்க தான் பாக்கியம் பண்ணியிருக்கணும். ஸோ இதே நம்ம அடுத்தடுத்த வாரங்கள்லயும் தொடர்ச்சியா பாகவத கதாமிர்தத்துல எல்லாரும் இணைந்து நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ முடிவு பிரார்த்தனையோட இந்த வகுப்பை நம்ம முடித்துக் கொள்ளலாம். அதை அழைப்பதற்காக பிரியா மாதாஜியை அன்போடு அழைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா மாதாஜி. விதுத்தமா ஏகம் ஒரு நிமிஷம். விதுத்தமா மாதாஜி இது உங்களுக்கு டவுட். கிருஷ்ணா மாதாஜி இங்கிலீஷ்ல கொஞ்சம் சொல்லுதாங்க, அது கொஞ்சம் புரிய மாட்டேங்குது. கூடுமானவரை அதிகபட்சம் தமிழ்ல சொல்லுங்க. சரி சரி நிச்சயமா. ஹரே சரி மாதாஜி. அது அவங்க இக்னோர் சொன்னது அப்படின்னு சொன்னாங்க. பிரபுபாதுக்கு இதை சொன்னாங்க, நான் ஆட்டுவிக்கும் பொம்மை தான் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு இங்கிலீஷ் வார்த்தை சொன்னாங்க, அதெல்லாம் புரியல.
அத தமிழ் படுத்தி சொல்லுங்க. இங்கிலீஷ்ல சொல்லட்டும், தமிழ் படுத்தியும் சொன்னாதான் எங்களுக்கு புரியும். சரிங்க மாதாஜி. அவங்க சொல்றதுலயே ஆமா. திரும்பவும் அதேதான். சொல்ற வார்த்தைகளுடைய அதத்தான் இங்கிலீஷ் படத்தையும் பேசுறாங்க. அது ரொம்ப வித்தியாசப்படுத்தி எதுவும் சொல்லல. அது கொஞ்சம் புரிய கஷ்டமா எது இருக்கு. எது புரியல மாதாஜி? எது புரியல மாதா? நான் அடுத்த தடவை இது தவறு சரி பண்ணிக்கிறேன். எது புரியல? எந்த வார்த்தை உங்களுக்கு புரியல? இக்னோர்லாம் சொன்னீங்களே, ஏதோ ஒரு மகராஜ் ஏதோ ஷார்ட்ஸ்ல சொன்னாங்கன்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொன்னீங்க. இக்னோர். ஆமா, அது வந்து அது அவரு இங்கிலீஷ்ல பொறுமையா சொன்னாரு மாதாஜி. இருக்கிறதுக்காக. அதனால ஆமா, அவரு வந்து இங்கிலீஷ்ல தான் சொன்னாரு. அது அதாவது ஆஹா. என்னன்னு இக்னோர் தமிழாக்கமா சொல்லிருங்க துளசி. நான் அது தமிழ்லயும் சொன்னேன். பட் சாரி, ஒண்ணும் பிரச்சனை. அத வந்து கண்டுக்காதீங்க. அப்படி கண்டுக்காம விடுங்க அப்படிங்கிறார். இப்ப யாராவது உங்கள வந்து ரொம்ப உங்கள கஷ்டப்படுத்தணும், உங்கள வேதனைப்படுத்தணும்னு சொன்னாங்களா, அவங்கள அப்படியே கண்டுக்காம விடுங்க அப்படின்றதுதான். அவர் வந்து அவருடைய ஷார்ட் அந்த மாதிரி இங்கிலீஷ்ல பேசினாரு. அந்த வார்த்தைகளை சொல்லிட்டு நான் அவரோட பதில் சொன்னேன். புரிஞ்சுதுங்களா ம். மாதாஜி? இப்ப அததான் புரிஞ்சுது. சிவபெருமான் சொல்றாரு. நான் யார் என்ன பத்தி என்னுடைய ஆக்டிவிட்டிய வந்து இவர் வந்து தவறுதலா பண்ணியிருக்கிறாரு. இவருடைய நடவடிக்கை சரியில்லை. இவர் இப்படி பண்ணியிருக்க கூடாதுன்னு யார் என்ன குறை சொன்னாலும் என்னது எனக்கு அத பத்தி கவலை இல்ல. நான் அத கண்டுக்கவே மாட்டேன். ஏன்னா நான் யாரு? என்னுடைய மனசு என்ன? நான் என்னுடைய எண்ணம் எதுல இருக்கு? ஏன்னா தக்ஷன் வந்து கோவப்பட்டு எனக்கு மரியாதை குடுக்கல, எந்திக்கலன்னு சொல்றாரு. ஆனா அப்ப வந்து இவர் வேணும்ட்டு பண்ணல. இவருடைய எண்ணம் வந்து அப்படியே சங்கர்ஷன தியானம் பண்ணுறதுலே இருந்து இவருக்கு சுற்றமே மறந்துடுச்சு. தக்ஷன் வந்ததோ எதுவுமே அவருக்கு தெரியாது. அப்போ தக்ஷன் வந்து பெருமையா இருக்கிறான். அவருடைய மாதிரி இவருடைய மனசு. ஏன்னா நான் இவ்வளவு பெரிய யாகம் பண்ண, நான் இவ்வளவு பெரிய ஆளுனா அவருக்கு அப்படிலாம் இல்ல. அவரு வந்து சதா சர்வ காலமும் பகவானுடைய பாதங்களை தியானம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவருக்கு இதெல்லாம் ஒண்ணும் பெருசா இல்ல. அவருக்கு அந்த 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 இங்க சுற்றம் பற்றிய எண்ணம் இல்ல. அதனாலதான் அவரு பண்ணாரு. புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுது. இப்போ இருக்கும்போது அதனால அவரு வந்து வேணும்ட்டு தக்ஷன் பண்ணல. ஆனா தக்ஷன் தவறுதலா என்ன வேணும்ட்டு இவரு வந்து இப்படி அவமானப்படுத்தினாரு, என்னுடைய மருமகனா இருந்து பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்துச்சு. புரிஞ்சுதுங்களா? அதுதான் வந்து இப்பவும் கூட சொல்றாரு. என்னுடைய நடவடிக்கைகளை சில பேர் தவறு என்று சொல்லலாம். தக்ஷன் தானே சொன்னாரு. ஃபர்ஸ்ட் மரியாதை குடுக்கலாம். ஆனா அதுக்கு நான் அந்த வேணும்ட்டு பண்ணல. கரெக்ட்டா? என்னுடைய மனம் பகவானுடைய அது எனக்கு தெரியும். நான் எல்லாருக்கும் போய் சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. அது ஓகே. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து என்னன்னா, இது வந்து நீங்க தவறு இழைத்தது, அவருடைய தலையை வெட்டியதுன்னு தவறு இழைத்ததாக சில பேர் சொல்லலாம். ஆனால் அது என்ன காரணம்னா, அவனுடைய தவறை திருத்தி அவனுக்கு அவன் மீது கருணை கொண்டு அவனை தவறை திருத்தி அவனை நல்வழிப்படுத்தவே நான் இதை செய்தேன் அப்படின்னு சொல்றார். நான் வந்து அந்த அந்த நேரத்துல நான் அவனுக்கு அந்த தண்டனை கொடுத்து இப்போ ஒரு குழந்தை வந்து பொய் சொல்லுது மாதாஜி, தெரியாம திருடிச்சு. அது தெரியாம திருடிச்சு. அந்த டைம்ல ஒரு 4 அடி கொடுத்து இனிமேல் இது செய்வியான்னு சொன்னோம்னா நான் அந்த குழந்தை இப்ப செய்யாது. 10 வருஷம் கழிச்சு அது சொல்லும், எங்க அம்மா அப்ப திருத்தினாங்க, நான் நல்லா இருக்கேன்ட்டு. சோ அந்த டைம்ல அந்த குழந்தைக்கு அவங்க அம்மா தான் மிகப்பெரிய எதிரியா இருப்பாங்க. எங்க அம்மா எதனாலும் பண்ண ஒரு டிவி பக்கம் பண்ணுங்க, அது பக்கம் பண்ணுங்க, எல்லாம் குறை சொல்லுவாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவாங்க, எங்க அம்மா இவ்வளவு கண்டிப்பா இருந்தனாலதான் நான் இந்த அளவுக்கு நல்லா இருக்கேன். இப்ப நம்ம சொல்றோம்ல, நம்முடைய ஆசிரியர்கள் அவ்வளவு கண்டிப்பா இருந்ததுனாலதான் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்ட்டு. சோ அது மாதிரிதான். ஓகே மாதாஜி. ரொம்ப நன்றி. இப்பனாலும் எனக்கு சொல்லுங்க மாதாஜி. நான் இந்த மாதிரி என்ன அறியாம சில வார்த்தைகள் சொன்னேன்னா நான் அதை சரி பண்ணிக்கிறேன். அர்த்தம் புரியாம தான் கேட்டேன், வேற ஒண்ணும். இல்ல, நோ ப்ராப்ளம் மாதாஜி. ரொம்ப நல்லது நீங்க சொன்னது. ஓகே. ஹரே கிருஷ்ணா. நன்றி விளக்கத்திற்கு. சோ அப்போ தேவையில்லாத விஷயத்தை பொருட்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஓகே. ஆமா. என்னோட நம்மளை பத்தி நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம வேணும்னு அவங்கள பண்ணல. ஆனா என்னுடைய மனம் அப்போது உண்மையிலே நான் அதை செய்யணும்னு செய்யல. அவருடைய மனம் பகவானோட தியானத்துல இருந்தது. அது ஒரு பாயிண்ட். திருப்பி வந்து நான் பண்ணது அவரோட நல்லதுக்கு தான் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நம்ம தேவையில்லாம தூக்கி எல்லாம் வச்சிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. மேபி புரிஞ்சுப்பாங்க. காலப்போக்குல அவங்க புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுப்பாங்க. ஓகே மாதாஜி. ரொம்ப நன்றி விளக்கத்திற்கு. சோ மஞ்சரி முடிவுரையோடு நம்ம முடித்துக் கொள்ளலாம். ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण माताजी। एकं सहस्रं देवकी पुत्रकीदम् एको देवो देवकी पुत्र एव एकमन्त्रदस्य नमामि यानि कर्माणि एकं दस्य देवस्य सेवा त्वमेव माता च पिता त्वमेव बन्धु सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देव कृष्णाय वासुदेवाय हरे परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च
नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। वसुदेवसुतं देवं कंसचारूणमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। कात्यायनी महामायी महायोगी नदीश्वरी नन्दगोपसुतं देवी पदिमे कुरुते नमः। श्रीकृष्ण शरणं मम दासोऽहं कृष्णदासोऽस्मि। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. ஸோ உங்கள் எல்லாருடைய அனுமதியோடும் இந்த வகுப்பை முடித்துக் கொள்ளலாம். அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். ஹரே கிருஷ்ணா. Hare Krishna Mataji. Thank you Mataji. ஹரே கிருஷ்ணா.